நம்முடைய வாழ்க்கையின் எல்லா ஏரியாஸுக்கும் சம்பந்தப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்து விட்டார். ஆனால் நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும், இதை நம்ப வேண்டும், இதை நம்பி வாழ வேண்டும். அப்போ தான் அவர் வாக்கு பண்ணினதெல்லாம் நாம் சொந்தம் பாராட்ட முடியும். அப்போ தான் அதெல்லாம் அனுபவிக்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும். அவர் கொடுத்துட்டார் என்பதனால அது நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் பழிச்சிடாது. என்ன கொடுத்தார், என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும், நம்பணும், நம்பி வாழணும். இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தங்களை நம்பாதபடிக்கு நம்மை தடை செய்கிற சில காரியங்களை பற்றி பேச விரும்புகிறேன். சம் ஹிண்ட்ரன்சஸ் டு அவர் ஃபெய்த். அதாவது இந்த வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ்ந்து முன்னேறணும். ஆனால் இதை நம்பாதபடிக்கு பல காரியங்கள் நம்மளை தடை செய்கிறது. அதில் ஒன்று என்னென்னா, ஒரு கேட்டகரி என்னென்னா, ஒரு தவறான மைண்ட் செட். நம்ம மனதில் தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு அதனால் நாம் ஆட்டி படைக்கப்படுவோமானால் நாம் பெருசாக இந்த வாக்குத்தத்தங்களை நம்பி முன்னேற முடியாது. சில காரியங்களை சிலர் அவங்க மனசில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அது அவங்கள ரொம்ப டாமினேட் பண்ணுது. அதனாலேயே பார்த்திங்கன்னா அவங்க தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ப முடியாமல் இருக்குது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ப முடியாததுனால அதை அவங்க சுதந்திரித்துக்க முடியல, அனுபவிக்க முடியல. இன்றைக்கு இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸ், பிற்போக்கான எண்ணங்கள், இப்படி நம்மை தடை செய்கிற பிற்போக்கான எண்ணங்களை நான் எக்ஸ்போஸ் பண்ண விரும்புகிறேன். அந்த மாதிரி சில உதாரணமான எண்ணங்களை எடுத்து சொல்லி, அது எப்படி சரியான எண்ணம் கிடையாது, வேதத்தின்படி சரியானது கிடையாது, வேதத்துக்கு முரண்பாடானது என்பது மட்டுமல்ல, அதை எப்படி மேற்கொள்வது என்பதையும் காண்பிக்க விரும்புகிறேன். எவ்வளோ வாக்குத்தத்தங்களை ஏற்கனவே இந்த தொடர் போதனையில் நான் காமிச்சேன். நம்முடைய சரீர சுகத்தை குறித்த வாக்குத்தத்தங்கள், பொருளாதார செழிப்பை குறித்த வாக்குத்தத்தங்கள், வேலையில் வெற்றியை குறித்த வாக்குத்தத்தங்கள், இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். குடும்ப ஆசீர்வாதத்தை பற்றி வாக்குத்தத்தங்கள், இன்னும் சில வாக்குத்தத்தங்கள்லாம் பார்த்தோம். ஆனால் எவ்வளோ பார்த்தாலும் சிலருக்கு என்னன்னா, சில காரியங்கள் அவங்க மைண்டில் இருக்குது, சில பொய்களை அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பொய்களுக்கு அவங்க மனசில் இடம் கொடுக்குற வரைக்கும் இந்த வாக்குத்தத்தங்களுக்கு மனசில் இடம் இல்லை. ஆக இன்றைக்கி இந்த பொய்களை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணும். இதை எப்படி மேற்கொள்வது என்பதையும் உங்களுக்கு காண்பிப்போம். நம்ம மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மனசில் கண்டதும் வரும், சில நேரம் கண்ட எண்ணமும் வரும். மனசுக்கு தோன்றுகிறது எல்லாமே அப்படியே பிரில்லியண்ட்டான ஐடியா ஒன்றும் கிடையாது, சத்தியம் ஒன்றும் கிடையாது. இது சத்தியமா இல்லையான்னு நிதானிக்கக்கூடிய ஒரு ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். வேதத்தை வச்சு தான் அதை நிதானிக்கணும். சத்தியம் இல்லாததை அகற்ற வேண்டும், சத்தியத்தை மட்டும் வச்சுக்கணும், அதை மட்டும் பாருங்கள் தியானிக்கணும். இதை மனதளவில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்பது 2 கொரிந்தியர் 10:5 போதிக்குது பாருங்கள். 2 கொரிந்தியர் 5 அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ எல்லா எண்ணத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற ஒரு எண்ணமா என்பதை கவனிக்க வேண்டும். 5ஆம் வசனத்தின் முற்பகுதியில் சொல்கிறாரு, நாங்கள் தர்க்கங்களை தேவன் அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமை. என்னத்தை சொல்கிறாரு? மைண்டு நம்மகிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கு சில காரியங்களை. கிறிஸ்துவுக்கு முரண்பாடான ஆர்கியூமெண்ட்ஸை ஏற்றுக்கக்கூடாது, தர்க்கங்களை ஏற்றுக்கொள்ள கூடாது. எபேசியர் 6:16. அதாவது மைண்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ஏற்றுக்கூடாது, இதெல்லாம் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்பது வேதத்தினுடைய ஒரு போதனை பாருங்கள். அதனால தான் அந்த வசனத்தை வாசித்தேன். எபேசியர் 6 அந்த ஆர்மர் ஆஃப் காட் பகுதின்னு இருக்கு இல்லையா, 10ஆம் வசனத்திலேருந்து. அதில் ஒரு ஆயுதம், பல ஆயுதங்களை எடுத்துக்க சொல்கிறாரு, அதை மாட்டிக்க சொல்கிறாரு. அதில் ஒன்று அந்த விசுவாசம் என்னும் கேடகம். 16ஆம் வசனம்,
பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கணுமா, நின்றுட்டு என்ன பண்ணணுமா, அந்த பொல்லாங்கன் சில இந்த அம்புல நம்மை நோக்கி அவன் எய்கிறான், அதெல்லாம் என்ன பண்ணணும், அவித்து போடணும். அது எப்படி? அதுக்கு அந்த விசுவாசம் என்னும் கேடகம் அவசியம். இதே பகுதியில் இன்னும் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அவர் 17ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கோங்க. அதுன்னு ஆவியின் பட்டயம் தேவனுடைய வசனம், இதையும் வச்சுக்கிட்டு இந்த எண்ணங்களோட போராட வேண்டும். அதாவது பிசாசு பாருங்கள், நம்மை அட்டாக் பண்ணுறான், அம்புல நமக்கு விரோதமாய் அனுப்புகிறான். இது எப்படி வருது? பல நேரம் மனதில் தான் அட்டாக் பண்ணுறான் பிசாசு. எப்போவுமே பிசாசு பிடிச்சிக்கிட்டு ஆட்கள் திரிகிறது மட்டும்தான் பிசாசுடைய வேலை நினச்சக்கூடாது. சில நேரம் பிசாசுக்கு ஓவர் கிரெடிட்டும் கொடுத்துருவாங்க, சில நேரம் போதுமான அளவு கிரெடிட்டும் கொடுக்க மாட்டாங்க. சில நேரம் பாருங்கள், பிசாசு இருக்கிற மாதிரியே தெரியாதான் பிசாசு இருக்கும். மனதளவில் பிசாசு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அல்லது யாராவது மூலமாக என்னத்தையாவது அனுப்புவான் நம்மகிட்ட பேசுகிறதுக்கு. அவங்க நம்ம காதில் ஓதுவாங்க. அது பிசாசு அனுப்புகிற எண்ணங்களாகவே இருக்கும். ஆகவே பிசாசு எப்படி செயல்படுறான்றதை கற்றுக்கணும். ஒரு விசுவாசியாக பிசாசு ஆட்டி படைக்க முடியாது, பொசஸ் பண்ண முடியாது. விசுவாசி பிசாசு பிடிச்சவங்களும் ஆக முடியாது. பிசாசு பிடிச்சிக்கிட்டு ஆடுறது அதெல்லாம் பாருங்கள், விசுவாசியை பிசாசு அந்த மாதிரி செய்ய முடியாது. அப்சல்யூட் கண்ட்ரோல் விசுவாசியை எடுக்க முடியாது. ஏன்னா விசுவாசிக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அப்போ என்ன பண்ண முடியும்? மனதளவில் போராட முடியும். மனதளவில் சில நெகட்டிவ் தாட்ஸை பிசாசானவன் கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம சுயமாகவே சில நெகட்டிவ் தாட்ஸ் வருது. இந்த நெகட்டிவ் தாட்ஸ், இந்த பிற்போக்கான எண்ணங்கள், சில கண்ணோட்டங்கள், இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டோமானால் நம்ம விசுவாச முன்னேற்றத்துக்கு தடையாக ஆகிவிடும். அதை தான் இன்னைக்கு பேசுகிறேன். சரி, நம்பர் 1 ஒரு உதாரண எண்ணத்தை சொல்கிறேன். பிற்போக்கான எண்ணம். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குன்னா, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஏன்னா நான் கடந்த காலத்தில் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன், கடந்த நாட்களின் என்னுடைய பாவத்தின் நிமித்தமாய் என்னுடைய தகுதியை நான் இழந்து விட்டேன். ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியாது, எனக்கு தகுதி இல்லைங்க அப்படின்னு அவங்க ஒருவேளை சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனசில் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சிலர்கிட்ட நான் வாக்கு தத்தங்கள் எடுத்து காமிச்சேன்னா அவங்க மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, இதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, ஆனால் எனக்கு இதெல்லாம் பெற்று அனுபவிக்கிறதுக்கு தகுதி இல்லை, எனக்கு இதெல்லாம் நடக்காதுங்க, நடக்கக்கூடாதுங்க, ஏன்னா நான் தகுதியானவன் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் கடந்த நாட்களில் சில காரியங்களை செஞ்சிட்டேன், மோசமான காரியங்களை செஞ்சிட்டேன், அதனால் இதெல்லாம் பெற்று அனுபவிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. அவங்கள்ட்ட போய்ட்டு வாக்கு தத்தத்தை எவ்வளோ எடுத்து சொன்னாலும் அது இறங்க மாட்டேங்குது, அது அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடனே அவர் வேதனை கூட்டார் என்று சொன்னால் அவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சரி அவர் தருவார், ஆனால் எனக்கு எங்கே தருவார், எனக்கு தான் தகுதி இல்லையே, நான் தான் இப்படி பாவம் செஞ்சிட்டேனே அப்படின்னு நிறைய கிறிஸ்தவங்க அப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து அப்படியே அந்த ஒரு டிஃபால்ட் மோடில் இருக்கிறாங்க. என்ன பேசினாலும் என்ன கேட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை சில காரியங்களை கேட்பாங்க, திரும்ப போய் புதன்கிழமை வர்றதுக்குள்ளே அந்த எண்ணம் திரும்ப வந்துடும். திரும்ப அங்கே போய் செட் ஆகிடுவாங்க, எனக்கு எதையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு அப்படி அங்கே மாட்டிப்பாங்க. இப்போ எங்கே போனாலும் சுற்றி அங்கே மாட்டுறது. அந்த அளவுக்கு அந்த எண்ணம் சிலரை ஆட்டி படைக்குது. எனக்கு தகுதி இல்லை, ஐ டோன்ட் டிசர்வ் காட்ஸ் பிளெஸிங்ஸ் இன் மை லைஃப். ஆகவே இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நான் முழுமையாக ருசிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது, அவ்வளோதான். அப்போது கொஞ்சம் இங்கே நின்று கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த எண்ணம் சத்தியமா பொய்யா? இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எக்ஸாம்பிள் கேட்பாங்கல்ல, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஐ டோன்ட் டிசர்வ் டு ரிசீவ் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, அறகுறையாக பார்த்தா அது உண்மை. ஒரு கண்ணோட்டத்திலிருந்து வேதத்தினுடைய ஒரு சில வசனங்களை வச்சு பார்த்தா அது உண்மை. அறகுறையாக பார்த்தா இட்ஸ் அ ஹாஃப் ட்ரூத். மேக்சிமமாக வேணால் ஹாஃப் ட்ரூத்துன்னு சொல்லலாம், அறகுறை உண்மைன்னு சொல்லலாம், ஆனால் முழு உண்மை கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வேதம் என்ன போதிக்குதுன்னா,
உலகத்தில் சில நேரம் அவங்க எப்படி நினச்சிக்கிறாங்க, நமக்கு எல்லாத்தையும் பெற்றுக்கிறதுக்கு தகுதி இருக்குது. ஆனால் வேதம் என்ன போதிக்குது? எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், தேவ மகிமை அற்றவர்களாய் போனார்கள். ஆகவே தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷனுக்கும் தகுதி இல்லை. அதுதான் வேதத்தினுடைய போதனை. இதை எல்லாருமே உலகத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் வேதம் அதை திட்டந்தெளிவாக போதிக்குது. தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷன், அவனுடைய படிப்பாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அதெல்லாம் தேவனுக்கு முன்பாக அவனை தகுதிப்படுத்துவது கிடையாது. ஏன்னா தேவனுடைய பார்வையில் எல்லாரும் பாவம் செஞ்சிட்டாங்க, எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை பெறத்துக்கும் தகுதி இல்லை. வேதம் அதை போதிக்குது. எல்லாருக்குமே ஆக்சுவலாக என்ன தகுதி இருக்குன்னா, நரகம் போகிறதுக்கு தான் தகுதி இருக்குது. ஆனால் இது வெறும் அரை உண்மை தான், இது முழு உண்மை கிடையாது. இது வேதம் போதிக்கிற ஒரு கருத்து. இதை விட மகிமையான இதனுடைய மறுபக்கம் என்னன்னா, இப்படி மனிதர்கள் இருக்கிறதுனால தான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இந்த தகுதி இல்லாத பாவிகளை ரட்சிக்கும்படி, அப்படின்னா என்ன, தகுதிப்படுத்தும்படி. எந்த ஆசீர்வாதத்தையும் பெறத்துக்கு தகுதி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கான். உலகமே அந்த நிலையில் இருக்கு. இப்படிப்பட்ட உலகத்துக்குள்ளதான் இயேசு வரார், பிறக்கிறாரு, வாழ்றாரு, மரிக்கிறார், உயிரோடு எழும்புகிறாரு. அவர் மூலமாய் யார் வேணா தகுதி உள்ளவர்களாய் மாறலாம், யார் வேணா தேவனுக்கு முன்பாக தகுதி உள்ளவர்களாய் மாறலாம், யார் வேணா தேவனால ஏற்றுக்கொள்ளப்படலாம். அதுதானங்க சுவிசேஷம். இயேசு இல்லாம ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக வர முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற இதெல்லாம் தேவன் பெருசாக எடுக்க மாட்டார். உலகத்தில் பெரிய ஆள்னா நீங்கள் பெருசாக எங்கேயா போகலாம், எல்லாம் செய்யலாம், அதெல்லாம் கடவுள்கிட்ட வேலைக்கு ஆகாது. தேவன்கிட்ட வர்றதுக்கு ஒரே ஒரு இதுதான், என் குமாரன் மூலமாக வாழ்றாரு. என் குமாரன் மூலமாக வந்தால் நீ யாராக வேணா இருக்கலாம், என்ன வேணா செஞ்சுருக்கலாம், எப்பேற்பட்ட பாவத்தை வேணா செஞ்சுருக்கலாம். ஆனால் இயேசுவின் நிமித்தமாய் நாம் முழுமையாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம், நீதிமானாய் கருதப்படுகிறோம். இதுதான் நாங்கள் சுவிசேஷம் சொல்லுது. இயேசுவின் மூலமாய் கதையே மாறுதுன்ற இந்த கருத்தை விட்டுட்டா, அப்போ பைபிளை விட்ட மாதிரி தான், சுவிசேஷத்தை விட்ட மாதிரி தான், சத்தியத்தையே விட்ட மாதிரி தான். அப்போ இதை வச்சு பார்க்குறப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸா, சத்தியமா பொய்யா, இதை வச்சு பார்க்குறப்போ இது வந்து பொய். எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறதுக்கு தகுதியே இல்லை. ஆகவே இந்த வாக்கு தத்தங்கள்லாம் எனக்கு சொந்தம் இல்லை, நான் இதை பெருசாக எதிர்பார்க்க முடியாது என் வாழ்க்கையில், தேவன் என்னை இந்த விதத்தில் ஆசீர்வதிக்க மாட்டார்னு நினைக்கிறது வந்து சுவிசேஷத்தின் கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது பொய். கல்வாரி சிலுவையின் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து பொய். ஒன்றும் இல்லைங்க, உங்கள் எண்ணத்தில் ஏதாவது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கணுன்னா சிலுவை பேக்ரவுண்டில் வச்சு பாருங்கள். இயேசு சிலுவையில் எதுக்கு மரிச்சாரு? நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தாரு, நம்மை நீதிமானாய் ஆக்குகிறார். நம்மளை நீதிமான் தேவன் சொல்கிறப்போ என்னங்க அர்த்தம்? என் முன்னால் நிற்கிறதுக்கு உனக்கு எல்லாம் தகுதி இருக்குன்றாரு. இந்த தகுதியை சுயமாக பெற்றுக்கொள்ள, சுயமாக பார்த்தா எனக்கு தகுதியே இல்லை. இதை நான் நம்புகிறேன். உலகத்தாரை விட நம்ம அதை நம்புகிறோம். உலகத்தில் வந்து அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க செஞ்சதை வச்சு அவங்களுக்கு தகுதி இருக்குது, அவங்க பேக்ரவுண்டை வச்சு அவங்களுக்கு தகுதி இருக்குது, அவங்களுக்கு படிப்பை வச்சு தகுதி இருக்குது, இதை வச்சு தகுதி இருக்குது, அதை வச்சு. ஆனால் நாம் என்ன நம்புகிறோம்? சுயமாக என் படிப்பு என்ன வேணா இருக்கலாம், என் பணம் என்ன வேணா இருக்கலாம், நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், எனக்கு ஒரு துளி தகுதி இல்லை கடவுளுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு. ஆனால் நான் சுயமாக இல்லையே, நான் தனியாக இல்லையே, கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை தகுதி உள்ளவனாக பார்க்குறாரு. அவருடைய சொந்த குமாரன் எப்படி பார்க்குறாரோ அப்படியே பார்க்குறாரு. என்ன வா மகனேன்றாரு. தைரியமாக வாங்கிட்ட, தைரியமாய் கிருபாசன தண்டை வாருங்கள். தகுதி இல்லைன்னு நினைக்காத, தைரியமாக வான்றாரு. உனக்கு எல்லா ஸ்லாக்கியமும் இருக்கு, நீ பிள்ளை, நீ என்னுடைய குமாரன் குமாரத்தி, அந்த மாதிரி என்ன வேண்டான்றாரு. அப்போ கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பார்த்தா எனக்கு தகுதி இல்லை, ஆனால் கிறிஸ்துவுக்குள் எனக்கு தகுதி இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான், தேவனுக்கு முன்பாக தைரியமாய் நான் போகலாம், தேவனுக்கு முன்பாக எனக்கு தகுதி இருக்கு. பாருங்க, சிலுவையின் பேக்ரவுண்டோட இந்த எண்ணத்தை வச்சு பார்த்தீங்கன்னா இது அறகுற உண்மைன்றது வெளிப்பட்டுருது. அப்போது இந்த அறகுற உண்மையை நம்பிக்கிட்டு இதை மட்டும் யோசித்துக்கிட்டு சிலர் இதனாலேயே எனக்கு தகுதி இல்லைன்ட்டு பெரிய வாக்குத்தத்தங்களை பெருசாக பார்க்க மாட்டாங்க, அதை பெருசாக நம்ப மாட்டாங்க, அதை வச்சு ஜெபிக்க மாட்டாங்க, அதை பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க, முன்னேற மாட்டாங்க. அவ்வளோதான், எனக்கு தகுதி இல்லைன்ட்டு போயிடுவாங்க. அப்படி நம்ம பேசுகிற பாருங்கள், சிலர் வந்து விசுவாசிகள் ஆகிறதுக்கு முன்னால் ரொம்ப மோசமான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கலாம், மோசமான பாவங்களை செஞ்சுட்டு வந்திருக்கலாம். அப்போ அவங்க விசுவாசி ஆகிட்ட பிறகு அவங்களுடைய இந்த கடந்த கால பாவம் வந்து அவங்கள அப்படியே பாதிக்குது. அதை நினச்சிக்கிட்டே
இதனால் எனக்கு இது கிடைக்காது, இதனால் கடவுள் என்ன ஆசீர்வதிக்க முடியாது இப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அல்லது எல்லாரும் அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்கன்னு ஒன்றும் கிடையாது. சிலர்லாம் அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வரலையே, சிலர்லாம் சபையிலே பிறந்து வளர்ந்து அப்படி வராங்க. அப்போ சில நேரம் அவங்க பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து இயேசு அறிஞ்சவங்க, ஆனால் ஒரு வயசில் அவரை விட்டு தூரமாக போனவங்க, சில காரியங்கள்லாம் செஞ்சவங்க, அவங்களையும் இந்த எண்ணம் பாதிக்குது. நான் இந்த மாதிரிலாம் பாவம் செஞ்சிட்டேன், அப்போது தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியாது, இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் எனக்கு சொந்தம் இல்லைன்னு. அப்போ விசுவாசி ஆகிறதுக்கு முன்னால் பாவம் செஞ்சாலும் சரி, விசுவாசி ஆயிட்ட பிறகு பாவம் செஞ்சாலும் சரி, சிலுவையின் கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது சரியே கிடையாது. இந்த எண்ணம் சரி கிடையாது. எனக்கு தகுதி இல்லாதனால, நான் என்னுடைய பாவத்து நிமித்தமாக தகுதியை இழந்ததுனால தேவனுடைய ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை நான் பெற்று அனுபவிக்க முடியாது என்பது சரியான எண்ணமே கிடையாது. அதை ஏற்றிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை ஏற்றிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வாக்குத்தத்தங்களை நம்ப மாட்டீங்க, முன்னேற முடியாது. அப்படி ஏற்றிக்கிட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு இருப்போமானால் அது என்னத்தை வெளிப்படுத்துது? தேவ கிருபையை நாம் பெருசாக நம்பலன்னு வெளிப்படுத்துது. தேவனுடைய கிருபையை மேன்மைப்படுத்தலை. இப்படி எனக்கு தகுதியில் நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவங்கள பார்க்குறப்போ ரொம்ப தாழ்மையோடு பேசுகிற மாதிரி தெரியும். எனக்கு தகுதி இல்லைங்க, நான் இதை செஞ்சுட்டேன். ஆக்சுவலாக அது தாழ்மையே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா அவங்க தங்களுடைய பாவத்தை மேன்மைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய பாவத்தை நான் மேன்மைப்படுத்தக்கூடாது, அவருடைய கிருபையை மேன்மைப்படுத்த வேண்டும். தேவனுடைய கிருபை தான் மேன்மைப்படுத்த வேண்டும். இந்த எண்ணத்தை எப்படி நம்ம ஃபைட் பண்ணுறது? இந்த எண்ணம் நம்மளை ஆட்டி படைக்குதுன்னா அதுக்கேற்ற வசனங்களை எடுக்கணும். பாருங்கள், வேதத்தில் தேவன் எவ்வளோ அதுக்கேற்ற வாக்குகளை கொடுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு எரேமியா 31:34, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அல்லது ஏசாயா 43:25, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். இந்த மாதிரி வசனங்கள் எடுத்துக்கிட்டு இதை வாயை திறந்து சொல்லணும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணம் இப்படி ஓடுறப்போ வாயை திறந்து சொல்லணும். இல்லை, தேவனே என் பாவத்தை குலைத்து போட்டுட்டார், என் பாவங்களை நினையாமல் இருப்பேன் சொல்லிட்டார். மீகா 7:19 தேவன் சொல்கிறாரு, நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் என்று. அல்லது 1 யோவான் 1:9 விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள். விசுவாசிகளை பார்த்து யோவான் சொல்கிறாரு, என்கிட்ட பாவமே இல்லைன்னு சொன்னால் அது பொய் அப்படின்னு 1 யோவான் 1:8 சொல்கிறாரு. அப்புறம் 1 யோவான் 1:9 சொல்கிறாரு, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், என்கிட்ட பாவமே இல்லை, அந்த அளவுக்கு நான் அப்படியே சூப்பராக பரிசுத்தமாக இருக்க, துளி அளவு பாவமே இல்லைன்னு சொன்னால் அது பொய்ன்றாரு. ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ அந்த மாதிரி வசனங்கள் எடுத்துக்கணும். பாவம் செஞ்சிட்டிங்களா, விசுவாசி ஆயிட்ட பிறகு அறிக்கையிடுங்க. இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் சொன்ன மாதிரி நான் அறிக்கையிட்டிருக்கிறேன், நீர் சொன்ன மாதிரியே ஆண்டவரே என்னை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி என்னை சுத்திகரிப்பீராக. அப்படியே நீர் செய்வதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தை வச்சு ஜெபிங்க. அப்படி செய்ய அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். இல்லை சொல்லுங்க, உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஏன் நீதி உள்ளவர்? ஏன்னா இயேசுவை நம்ம பாவத்துக்காக தண்டிச்சிட்டாரு. இப்போ திரும்ப நம்ம பாவத்துக்காக நம்மளே தண்டிச்சா அது அநீதி ஆகிடும், அது அநியாயமாகிடும். நீதி என்ன சொல்லுது? இயேசுவை தண்டிச்சதுனால அவர் நம்மளை மன்னிக்க வேண்டும். இதுதான் லாஜிக்கு. அடுத்த அதிகாரத்தில் யோவான் சொல்கிறார், 1 யோவான் 2:1, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எவ்வளோ வேணால் பாவம் செஞ்சுக்கோங்க, பரவாயில்ல, நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலான்னு அப்படி எழுதலை, பாவம் செய்யாதபடிக்கு என்ற எழுதுகிறேன். ஆனால் ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பைபிள் போதனை பாருங்கள், என்ன அற்புதமான போதனை. பாவம் செய்யாத, பாவம் செய்யக்கூடாது என்பதுக்காக தான் எல்லாம் எழுதுகிறோம். ஆனால் பாவம் செஞ்சிட்டதுனால எல்லாம் போச்சுன்னு நினச்சிக்காத. உன் பாவம் ஒன்று அப்படியே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுச்சு, அவ்வளோதான், எல்லாம் போச்சுன்னு நினச்சிக்காத. அது பிசாசு பாவத்தை வச்சு குற்றப்படுத்துவான். செஞ்சிட்டியா, போச்சு போ நீ, அவ்வளோதான். பழைய பாவத்தை திரும்ப திரும்ப நினைப்பூட்டுவான். உனக்கு தகுதி இல்லை போ அப்படின்னுவான். நீ எல்லாம் தேவனால் பயன்படுத்தப்பட முடியாதுன்னு சொல்லுவான். ஆனால் தேவன் எப்படி செயல்படுகிறார்? அற்புதமாக செயல்படுகிறார். வேதத்தில் சில உதாரணங்கள் தான் இருக்கு இல்லையா? ஒன்றும் இல்லை, பைபிளை வாசித்தாலே புரிஞ்சுக்கலாம். யாக்கோபு எடுத்துக்கோங்க. ஏமாத்து வேலை பண்ணிட்டு அவன் தகப்பனையும் ஏமாற்றி
அண்ணனையும் ஏமாற்றி அப்புறம் ஓடி போய் வரான் பாருங்க யாக்கோபு. அந்த நேரத்தில் தான் தேவன் அவனை சந்தித்து சொப்பனத்தில் அவன்கிட்ட வந்து பிரம்மாண்டமான வாக்கு தத்தங்களை கொடுக்குறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில். அதனுடைய டைமிங்கை கவனிங்க. அதுக்கு முன்னால் கொடுக்கல. அப்பாவையும் அண்ணனையும் ஏமாற்றி ஓடி வந்து அந்த நேரத்தில் அவனுக்கு கொடுக்குறார் பிரம்மாண்டமான வாக்கு தத்தங்கள். அவன் செஞ்சு இந்த ஏமாத்து வேலையை பெருசாக ஒன்றும் பேசல. அவர் பாட்டு வாக்கு தத்தம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குது. அவன் செஞ்சது கரெக்டுன்னு கிடையாது. யாக்கோபு அண்ணனையும் அப்பாவையும் ஏமாத்துனதெல்லாம் சரி கிடையாது, தப்பு பாருங்கள். அதனால தான் அதனுடைய விளைவுகள் அவன் சந்தித்தான். ஓடி போக வேண்டியதாகிடுச்சு, கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாகிடுச்சு. ஆனால் தேவன் அவனை தூக்கி எறியல. நீ வந்து ஏமாத்துகிறவன், ஆகவே உனக்கு வாக்குத்தத்தம் கிடையாதுன்னு சொல்ல அவனுக்கு போய் வாக்குத்தத்தம் கொடுக்குறார். என்ன சொல்ல வர, நம்முடைய பாவம் வந்து தேவன் வாக்கு கொடுக்கிறதையோ அல்லது வாக்கை நிறைவேற்றுகிறதையோ முற்றிலுமாக கேன்சல் பண்ண முடியாது. அப்படி செயல்படுவதில்லை. இந்த யாக்கோபு வந்து வாக்குத்தத்தங்களை பெற்று பிறகு இந்த வாக்குத்தத்தங்கள் அவன் வாழ்க்கையில் நிறைவேறுது. அவன் இரு பரிவாரங்களாக திரும்ப வரான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லது இன்னொரு உதாரணம் எடுத்துக்கோங்க. பேதுரு, மாபெரும் சீஷன் அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு வந்து எப்படி தொடங்கினார்? அவர் ஒன்றும் பெரிய அப்போஸ்தலனாக தொடங்கலை. He began as a sinful fisherman. பேதுருவை இயேசு முதல்ல சந்திச்சப்போ ராவெல்லாம் பேதுரு மீன் பிடிக்க பார்த்தார். லூக்கா 5 படிக்கலாம். ராவெல்லாம் மீன் பிடிக்க பார்க்குறாரு. பேதுரு வந்து அவர் தொழிலே மீன் பிடிக்கிறது தான், அதில் எக்ஸ்பர்ட்டு. இப்போ ராவெல்லாம் பிடிக்க முடியல. ஏசு அந்த பக்கமாக வராரு. அவர் போட்டை கேட்குறாரு, கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் பிரசங்கம் பண்ணுறதுக்குன்னு. யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பேதுருட்டு சொல்கிறார், சரிவா மீன் பிடிக்க போகலான். பேதுரு சொல்கிறாண்டு, ராவெல்லாம் பிடிக்க பார்த்தாச்சு, ஆனால் பிடிக்க முடியல. சரி நீர் சொல்கிறீரால நான் செய்கிறேன் அப்படின்ட்டு ஏசு சொன்ன மாதிரியே வலையை போட்டால் வலை கிழிகிற அளவுக்கு, போட்டு முழுகிற அளவுக்கு மீனை பிடிச்சிட்டாங்க. பயங்கரமான ஆசீர்வாதம் பாருங்கள். அதை கண்டு பேதுருக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? வாவ் சூப்பர்னு கை தட்டினாரா? எப்படி ரியாக்ட் பண்ணார்னா, லூக்கா 5:8 சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். எப்படி ரியாக்ட் பண்ணுறான் பேதுரு? இது வந்து அவனுக்கு டூ மச் ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. ஆண்டவரே எனக்கு இதுக்கு தகுதியே இல்லை, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு தூரமாக போயிடுன்றான். அவன் பாருங்க என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துருப்பான்னு தெரியல, என்ன மாதிரி காரியங்கள் செஞ்சிருப்பான்னு தெரியல. அவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவன் மனசில் என்ன இருக்கு, எனக்கு தகுதியே இல்லை, எனக்கு இது நீ போயிடும் ஆண்டவர் என்றான். இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்த, மீன் தானே வேணும், ராவெல்லாம் மீன் பிடிக்க பார்த்தேன், போட்டு நிறையா மீன், எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, போயிடும்ன்றான். இயேசு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணார்? 10ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்ப. இயேசு சொல்கிறாரு, இது நத்திங், இப்படி மீன் பிடிக்க வச்ச மாதிரி நான் உன்னை மனுஷனையே பிடிக்க வைப்பேன்றாரு. அவர் விட்டு போயிடல, இவன் தகுதி இல்லைன்றதுனால அவர் ஒன்று விட்டுட்டு போயிடல. அவர் என்ன சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன்னை இப்போ தான் பயன்படுத்தவே தொடங்க போகிறேன்றாரு. அப்போ இந்த தகுதி இல்லாத பாவியாகிய பேதுருவை இயேசு அழைச்சி அவனை பயன்படுத்த தொடங்குறாரு பாருங்க. இயேசுனுடைய பூலோக ஊழியத்திலேயே பேதுரு வந்து ஒரு தலைமைத்துவத்துக்கு வராரு. அந்த சீஷர்களுக்கு ஒரு லீடர் மாதிரி இருக்கிறார். இயேசு அவருக்கு ஒரு விதத்தில் முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு பாருங்க. ஆனால் அப்படி இருந்தும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பேதுரு எப்படி இயேசு 3 முறை மறுதளிச்சார். 3 முறை இயேசு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டார். எப்போ? இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால். அந்த நேரத்தில் தான் இயேசுவோட நிற்கணும். அந்த நேரத்தில் போயிட்டு இயேசுனா யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சபிச்சு கொட்டினார்னு வேதம் சொல்லுது. சபிச்சு மறுதளிச்சார்னு கெட்ட கெட்ட வார்த்தையாக பயன்படுத்தி, உண்மையிலே இயேசுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை போ அப்படின்னு மறுதளிச்சார்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு இப்படி ஒருத்தர் செஞ்சாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஊழியத்துக்கு அவங்களுக்கு தகுதியே இல்லை போன்டுவாங்க. என்ன மன்னிச்சாலும் திரும்ப ஊழியெல்லாம் செய்ய முடியாது. இயேசுவை மறுதளிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை இல்லாமல் 3 தடவை, இதில் வர சபிச்சு மறுதளிக்கிறியா? அப்போ உனக்கெல்லாம் ஊழியம் பண்ணுறதுக்கு தகுதியே இல்லைன்னு தானங்க சொல்லுவாங்க இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம். இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் எப்படின்னா, ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அவனுக்கு இனி தகுதியே கிடையாது, அவனை தூக்கி எறியணும், அவ்வளோதான், அவனை போட்டு மெதிக்கணும். இப்போ இப்படி உலகம் இருக்கிறதுனால தான் ஜனங்க எப்படி நினச்சிக்கிறாங்க, எனக்கு தகுதி இல்லை, ஆகவே எனக்கு ஆசீர்வாதம் கிடையாதுன்னு நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கிறிஸ்தவ உலகம் அப்படி தானே பேசிக்கிட்டு இருக்கு. கிறிஸ்தவ உலகம் மாதிரி இருக்கிறாருன்னு நினச்சிக்க கூடாது.
கிறிஸ்தவ உலகம் வேற, கிறிஸ்து வேற. நல்ல வேலை இந்த இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்தவ உலகம் மாதிரி இல்லை. அவர் வேற லெவலில் இருக்கிறார். அவர் அவருடைய வழிகள் மேலானவைகள், அவருடைய எண்ணங்கள் மேலானவைகள். அவர் மனுஷன் சிந்திக்கிறது போல சிந்திக்கிறது இல்லை. பெரும்பாலும் கிறிஸ்தவ உலகத்தில் எல்லாரும் சிந்திக்கிறது போல அவர் சிந்திப்பதில்லை. அவர் வழியே தனி வழி. எந்த மனுஷன் அவருக்கு ஈக்குவல் கிடையாது. இன்னைக்கு பேதுரு இதை செஞ்சிருந்தாருன்னா அவரை மிதிச்சு தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? இயேசு பேதுரு செய்யறதுக்கு முன்னாலே சொல்லிட்டார் பேதுருட்ட, எப்பா பேதுரு, அடுத்த நாள் காலைக்குள்ள நீ செய்ய போற அப்படின்னு முந்தின நாள் சொல்லிட்டாரு. தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டார். சொல்றது மட்டும் இல்லாமல் அவர் சொல்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. லூக்கா 22:31-32 குறிப்பா அவர் சொல்றாரு, பேதுரு எனக்கு தெரியும் நீ என்னை மறுதலிக்க போற. ஆனால் 32 சொல்றாரு, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இதனால நீ உன் விசுவாசத்தையே விட்டுறக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டேன், உனக்காக ஜெபம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, அப்புறம் பாருங்க, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். நீ குணப்பட்ட பின்பு, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள் எல்லாம் சொல்லுங்க. நீ குணப்பட்ட பின்பு, நீ குணப்பட்டன்னா பார்க்கலான்னு சொல்ல, எப்படி சொல்றாரு பாருங்க. நான் உனக்காக ஜெபம் பண்ணிட்டேன்ப்பா, நீ குணப்படுவியா இல்லையான்னு கிடையாது, குணப்படுவ. குணப்பட்ட பின்பு அப்படின்ற, அப்படின்னா நிச்சயமா குணப்படுவ. நீ எவ்வளோ தூரமாக என்கிட்ட போனாலும், எவ்வளோ மோசமாக என்னை நீ ட்ரீட் பண்ணாலும், மறுதளிச்சாலும் நீ குணப்படுவாய். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்தின அர்த்தம். தொடர்ந்து லீடர்ஷிப்பில் இருன்னு அர்த்தம். தொடர்ந்து ஊழியம் செய்யின்னு அர்த்தம். தொடர்ந்து உனக்காக நான் வச்சிருக்கிறத எடுத்து செய்யின்னு அர்த்தம். அதுதானங்க அர்த்தம். அர்த்தம் சந்தேகமாக இருந்தால் இயேசு உயிர் தெழுந்த பிறகு பேதுருவோட எப்படி பேசினார்ன்றதை இப்போ நீங்கள் வாசித்து பார்க்கலாம். யோவான் 21 பேதுருவை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாரு. அங்கே பேதுருவே என்னை நீ நேசிக்கிறாயா அப்படின்றாரு. 3 முறை கேட்குறாரு. நான் நினைக்கிறேன் வேணுன்னே அதை செஞ்சார். ஏன்னா பேதுரு 3 தடவை இயேசுவை மறுதளித்ததுனால இப்போ அவருக்கு திரும்ப ஒரு சான்ஸை கொடுக்குறாரு. 3 தடவை நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுரு சொல்கிறார், ஆமாம் ஆண்டவரே. அப்போது ஃபீட் மை ஷீப், என் ஆடுகளை மெய்ப்பாயாக அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? தொடர்ந்து ஊழியம் செய். ஆதி திருச்சபையில் பேதுரு மிக பெரிய ஒரு அப்போஸ்தலனாக இருந்தார். என்னுடைய பாவம், என் பாவத்தின் நிமித்தமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை நான் பெறத்துக்கு தகுதி இல்லை, எனக்கு எல்லாம் தகுதியும் போயிடுச்சு, இப்போ தேவன் என்ன பயன்படுத்த முடியாது. இதெல்லாம் பிசாசு சொல்லுகிற எண்ணங்கள்ங்க. நீங்கள் பாவம் செஞ்சுட்டு வருத்தத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்கப்போ தேவன் இப்படி பண்ண மாட்டார். இனி உன் கதை கந்தல் போ, உன்னெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது, இப்படி பேசிகிட்டு இருக்க மாட்டார். தேவன் இரக்கம் உள்ளவர். ஒன்றும் இல்லை, ஆண்டவரே நான் தப்பு செஞ்சேன் என்ன மன்னியும்னு போய் சொன்னால் அவர் மன்னிக்கிறார். நம்முடைய பாவம் அவருடைய கிருபையை கேன்சல் பண்ணுவதில்லை. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. சங்கீதம் 25:8 பாருங்க. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். என்னத்துக்கு இந்த பரிசுத்த தேவன் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கணும்? நீதிமானிக்கு வழியை தெரிச்சா பரவாயில்ல, நல்லவனுக்கு வழியை காட்டினா பரவாயில்ல, பாவிகளுக்கு வழியை காட்டணுமா? ஆமாம், பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஏன்? கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள்னா ஆங்கிலத்தில் he leads the humble அப்படின்னு வருது. ஹம்பிள் ஒன்றும் இல்லை, தாழ்மையாக ஆண்டவர் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னி ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் அவளை மன்னிச்சு தொடர்ந்து நடத்துகிறார். இதுதான் வேதத்தினுடைய போதனை பாருங்கள். ஆகவே
எனக்கு தகுதி இல்லை, அதனால் தேவன் என்ன பயன்படுத்த முடியும், ஆனால் இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியாது, ஆனால் ஆசீர்வாதங்களை பெரிய அளவில் நான் அனுபவிக்க முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். பாவத்தின் நிமித்தமாய் எந்த ஒரு கஷ்டமும் வராதுன்னு நான் சொல்ல வரல. பைபிளில் பார்த்தீங்கன்னா தாவீதெல்லாம் பாவம் செய்கிறாரு, அது நிமித்தமாய் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. குடும்ப வாழ்க்கை நாசமாவது அவருடைய பாவத்தினால், அந்த விபச்சாரம் கொலைனால. ஆனால் பாவத்தின் விளைவுகள்ன்றது வேற, ஆனால் தேவனுடைய மன்னிப்புன்றது வேற. தேவன் மன்னிக்கிறாரு. தாவீதை இனி நீ ராஜாவாக இருக்க முடியாது, இனி என்னுடைய பிளானில் உன்னை நான் யூஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லலை. சொல்லப்போனால் தாவீது இவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறதுக்கு முன்னால் பிரம்மாண்டமான வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. தெரிஞ்சுக்கிட்டே, இவன் இப்படி செய்வான்னு தெரிஞ்சுக்கிட்டே சொல்கிறாரு, உன்னையும் உன் மகனையும் உன்னுடைய சந்ததியும் என்றென்றைக்கு நான் ஆசீர்வதிப்பேன், ராஜ்யத்தை அவங்களுக்கு கொடுப்பேன், அப்படி இப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அப்போது வேதத்தை வெளிச்சத்தில் பார்க்குறப்போ இது பொய்யாய் விளங்குகிறது. எனக்கு தகுதி இல்லைன்ற காரியம். இன்னொரு பொய்யை பார்க்கலாம், ரெண்டாம் பொய். இது என்னன்னா, நான் தேவனுடைய கட்டளைகளை போதுமான அளவுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில் நடந்து அவர் அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு நான் பிரியப்படுத்த முடியாது, நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, அப்படிப்பட்டவனாக ஆகவும் முடியாது, என்ன மாதிரி ஆளெல்லாம் மாற முடியாது, மாறி அவரை உருப்படியாக பின்பற்ற முடியாது, அதனாலேயே நான் தேவனுடைய வாக்குத்தத்தங்களெல்லாம் பெருசாக சுதந்திரிக்க முடியாது, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியாது என்ற ஒரு எண்ணம். அதாவது இது என்னன்னா, ஒரு கிறிஸ்தவன் சில நேரம் மற்றவங்களை விட கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசிகள் தங்களுடைய பிழைகளை உணர்கிறார்கள். அவிசுவாசிகள் அவங்களுடைய பலவீனங்கள் பிழைகள் அதெல்லாம் பெருசாக அவங்க நினச்சி பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம விசுவாசியாக இருக்கிறதுனால, வேதத்தை வாசிக்கிறதுனால, தேவன் சில காரியங்கள் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்கிறாரு, இதெல்லாம் செய்யாதன்றார், இதெல்லாம் செய்யின்றாரு. இந்த கட்டளைகள் பிரமாணங்கள்லாம் எடுத்து பார்க்குறப்போ நமக்கு நம்மகிட்ட இருக்கிற பலவீனங்கள்லாம் ஒன்றுமே வெளிப்படுது. ஆண்டவரே நீங்கள் செய்யாதேன்னு சொல்கிறீர், ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்முடைய பலவீனங்கள் வெளிப்படுது. அதுவும் போன தடவை நம்ம என்ன பேசணும், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறத பற்றி பேசணும், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறத பற்றி பேசணும். எப்படி இதுக்கும் நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை முழுமையாக அனுபவித்து முன்னேறத்துக்கும் சம்பந்தம் உண்டு என்பதை பேசணும். அப்போ இந்த மாதிரி ஒரு 2 செய்தியை கேட்டு முடித்த பிறகு சிலருக்கு என்ன ஒரு எண்ணம் வந்துடும்னா, நான்லாம் இதில் பெருசாக முன்னேற முடியாதுங்க, ஏன்னா என்கிட்ட நிறைய கேரக்டர் ஃப்ளாஸ் இருக்குது, என்கிட்ட பலவீனங்கள் இருக்குது, குறைகள் இருக்குது, என் கேரக்டரே ஒரு மாதிரியாக இருக்குது, நான்லாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்து அவர் கட்டளையில் பிரியமாக இருந்து அவர் சொல்கிறத செஞ்சு இதெல்லாம் எனக்கெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் நான்லாம் என்ன மாதிரி எல்லாம் மாற முடியாதுங்க அப்படின்ற அவங்க வாய்த்தரன்னு சொல்ல மாட்டாங்க, மனசில் இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன, நான் மாற முடியாது, தேவனை பின்பற்ற வேண்டிய விதத்தில் பின்பற்ற முடியாது, ஆகவே அவர் சொல்கிற இந்த வாக்குத்தத்தங்கள் அவர் கொடுக்குற இந்த ஆசீர்வாதங்கள்லாம் முழுமையாக நான் அனுபவிக்க முடியாது, நான் பெருசாக முன்னேற முடியாது, ஏன்னா இது ஏன் தப்பு, என்னால் மாற முடியாது. ஓகே, இது உண்மையாக பொய்யா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இதுவும் ஒரு அறகுறையான உண்மை. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்போ பொய்யும் தான் ஆன்சர் கொடுக்கணும். நம்ம ஏன் அறகுறையான உண்மைன்னு சொல்கிறேன்னா, என்கிட்ட கேரக்டர் ஃப்ளாஸ், கேரக்டரில் குறைகள் பிழைகள் இருக்குது என்பது உண்மை. எல்லாருக்கிட்டையும் கேரக்டர் ஃப்ளாஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு சுவாபம் இருக்குது பாருங்கள். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பாவ சுவாபம் இருக்குது என்று வேதம் போதிக்குது. அது பல விதமாக வெளிப்படும். சிலர் ரொம்ப ஈஸியாக கோவப்பட்டுருவாங்க. கோவம் வந்துச்சுன்னா அடக்க முடியாது, கண்ணாமன்னா எதையும் பேசுறது அல்லது தார்மாராக பண்ணுறது. வேறு சிலருக்கு வேறு வீக்னஸ் இருக்கும். வித்தியாசமான மக்களுக்கு வித்தியாசமான வீக்னஸஸ் இருக்கும் பாருங்கள். சிலருக்கு பிறந்ததுலேருந்தே ஒரு விதமாக இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு சுவாபம் இருக்கும். அப்போ வேதம் என்ன போதிக்குன்னா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாவ சுவாபம் இருக்குது, ஒரு விழுந்து போன ஒரு சுவாபம் இருக்குது. அதனாலேயே சில பலவீனங்கள் இருக்குது, குறைகள் இருக்குது, பிழைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, வேதம் அதையும் தாண்டி என்ன போதிக்குதுன்னா, எந்த மனுஷனையும் தன்னையே ஆழமாய் மாற்றிக்கொள்ள முடியாது. அதுவும் வேதத்தினுடைய போதனை. யாருமே தங்களை ஆழமாய் மாற்றிக்கொள்ள முடியாது பாருங்கள். இதில் தான் உலகத்துக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம். உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, நீ மனசு வச்சா மாற்றிடலாங்க, உன்னையே மாற்றிக்கலாம், யூ கேன் சேஞ்ச் யுவர் ஹேபிட்ஸ், யூ கேன் சேஞ்ச் யுவர் கேரக்டர் பிஹேவியர் எல்லாம் சொல்லுவாங்க. ஓரளவுக்கு மாற்றலாம், ஆனால் ஆழமாக போய் மாற்ற முடியாது. ஓரளவுக்கு அவுட்வர்ட் பிஹேவியர்லாம் மாடிஃபை பண்ணலாம்,
Behavior modification is possible, but heart transformation is not possible. உள்ளத்தை மாற்ற முடியாது. ஒரு மனுஷன் தன்னையே ஆழமாய் மாற்றிக்கொள்ள முடியாது என்பது வேதத்தினுடைய கருத்து. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த எண்ணம் ஒரு அறகுறையான உண்மை. ஆனால் ஏன் அறகுறையான உண்மைன்னு சொல்கிறேன்னா, முழுமையான உண்மை கிடையாது. ஏன்னா வேதம் இதை வச்சுக்கிட்டு, இதை பேசிஸாக வச்சுக்கிட்டு என்ன போதிக்குது? ஆமாம், நீ ஒன்னே மாற்ற முடியாது, ஆனால் ரட்சிப்பின் மூலமாய் ஆவியானவர் உனக்குள்ளாக வருகிறார், தேவனே உன்னை மாற்றுகிறார். தெய்வீக வல்லமையினால் நீ மாற முடியும். எவ்வளோ மோசமானாலும் மாற முடியும். மாற முடியாதுன்னு யாருமே கிடையாது இந்த உலகத்தில். தேவனுடைய கிருபையினால யார் வேணா மாறலாம், எவ்வளோ வேணா மாறலாம் என்பதுதான் வேதத்தினுடைய போதனை. அப்போ அதுதான் சுவிசேஷத்தினுடைய நற்செய்தி. இந்த துர்ச்செய்தி என்னன்னா, ஆமா நீ உன்னையே மாத்திக்க முடியாது. நற்செய்தி என்னன்னா, அதுக்காக தான் இயேசு வந்தார், அதனால தான் சிலுவையில் மரிச்சார். உன்னை மாற்றும்படி தான், நீ இருக்கிற வண்ணமாகவே இருக்கும்படி இயேசு சிலுவையில் மரிக்கல, உன்னை மாற்றும்படி ஆழமாய் போய் மாற்றுகிறார். நம்மளை ரட்சிக்கும் போது தேவன் என்ன பண்றார்? ஆழத்திலிருந்து தொடங்குறார். பிஹேவியர் மாடிஃபிகேஷன், வெளிப்புற ட்ரெஸ்ஸை மாற்றுறது இல்லை, அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க சிலர். நீ ட்ரெஸ்ஸை மாற்று, முடிய இப்படி வெட்டு, இதை பண்ண. தேவன் எப்போவுமே ஆழத்திலிருந்து ஆரம்பிப்பார், உள்ளே மாற்றிக்கிட்டே வெளியே. அப்படி தான் கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா சூரியனை போல் நாம் சரீரமே பிரகாசிக்கும் வேதம் சொல்லுது. அந்த வெளி மாற்றம் கடைசியில் தான் வருது பாருங்க. ஆனால் உள்ளத்தை மாற்றிக்கிட்டு வராரு, சுவாபத்தை மாற்றிக்கிட்டு வராரு. இதெல்லாம் வேதம் போதிக்குது இல்லையா? அப்போ இதை வச்சு பார்த்தா இந்த கருத்து தப்பு. என்ன மாதிரி ஆள் மாற முடியாது, மாற முடியாது, ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன், நான் பெருசாக என் பொருளாதாரத்துலேயும் என் குடும்ப வாழ்விலையும் என்னுடைய வேலையிலையும் வெற்றி பெற முடியாது. தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, ஆனால் என்ன பிரயோஜனம்? நான் மாறுறது இல்லையே, என் கேரக்டர் சரியில்லை, அது இப்படி தான் இருப்பேன். பலர் இப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வேதம் சொல்லுது, as a man thinketh so is he. ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். என்னத்தை நினைக்கிறோமோ நம்ம அப்படி தான் இருப்போம். என்ன மாதிரி ஆள் மாற முடியாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் மாற மாட்டோம். அதை நினைக்கிறது நிறுத்தணும். வாயை திறந்து என்ன மாதிரி வார்த்தைகளை பேசணும்? தேவ கிருபையால் நான் மாறுவேன். அதான் விசுவாச பேச்சு. பாருங்க, இந்த மாதிரி வசனங்கள் எடுத்துக்கணும். எரேமியா 32, இந்த மாதிரி எண்ணங்கள்னால் ஆட்டி படைக்கப்படுகிறவர்களுக்கு இந்த மாதிரி வசனங்களை நான் சொல்லுவேன். எரேமியா 32, 39 41 பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுறதை பற்றிலாம் பேசணும்ல நாம, அதை மனசில் வச்சுக்கிட்டு வாசிங்க. எரேமியா 32, 39. அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு. ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளை அப்படின்னு என்னங்க அர்த்தம்? அதாவது நம்மகிட்ட பிரச்சனை என்னன்னா, இருதயம் ரெண்ட கட்டமாக இருக்குது. அதாவது நம்முடைய இருதயத்தில் ஒரு பகுதி தேவனை விரும்புது, தேவனுடைய வழிகளை விரும்புது, தேவனை நல்லா பின்பற்றணும், அவரை பிரியப்படுத்தணும்னு விரும்புது. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம இருதயம் நம்முடைய மாம்சத்தை திருப்திப்படுத்தணும்னு விரும்புது. ஒரு சோதனை வரப்போ அப்படி தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஒரு பக்கம் அதை வெறுக்கிறோம், செய்யக்கூடாது, இல்லை போயிடக்கூடாதுன்னு இருக்குது. ஏன்னா கடவுளை நம்ம பிரியப்படுத்த விரும்புகிறோம், அவரை கீழ்ப்படிய விரும்புகிறோம். ஆனாலும் ஆசையாக இருக்குது, செய்யணும் போல இருக்குது. அப்படி தானேங்க? இல்லை உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லையா? ஒரு போராட்டம் பாருங்க. உள்ள முழு இருதயம் தேவனையும் அவருடைய வழியையும் விரும்ப மாட்டேங்குது. அதுதானுங்க பிரச்சனை. தேவன் சொல்றாரு, எனக்கு தெரியும் பிரச்சனை, நான் சரி பண்றேன்றாரு. புதிய உடன்படிக்கையில் என்ன பண்ணுவேன்றாரு? எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிடுவேன்னா, முழு இதயத்தோடு என்னை விரும்புகிறவர்களாய், எனக்கு பயப்படுகிறவர்களாய், என்னுடைய வழியில் நடக்கிறவர்களாய் அவர்களை மாற்றுவேன். 40ஆம் வசனம், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைப்பேன். ஆண்டவரே, சிலருக்கு என்னென்னா, நான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறதெல்லாம் நடக்காதுங்க, அந்த அளவுக்குலாம் எங்கே நான் மாற போகிறேன். இல்லை, தேவன் சொல்கிறாரு, நான் உன்னை மாத்துறேன்றாரு. எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் நான் வைப்பேன்றாரு. நான் அவங்களுக்கு ஒரே இருதயத்தை தருவேன்றாரு. இந்த மாதிரி வசனங்களை எடுத்துக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணும் பாருங்க. இதை வாய் திறந்து சொல்லணும், ஆண்டவரே ஒரே இருதயத்தை தருவேன் என்று சொன்னீர், எனக்கு தார் ஆண்டவரே, தந்தபடியால் நன்றி ஆண்டவரே.
உம்மை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவள் இருதயத்தில் வைப்பேன்னு சொன்னீர் இல்லையா, அந்த பயத்தை வை ஆண்டவரை, வச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. இப்படி வாய் திறந்து பேசணும் பாருங்கள். அல்லது எசேக்கியேல் 36:26-27 பாருங்கள். இந்த எண்ணம் வர்றப்போ அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், என்ன மாதிரி ஆள்லாம் மாற மாட்டோம். ஆமாம், மனசு உள்ள பிரசங்கமே ஓடிக்கிட்டு இருக்கோம். சிலருக்கு சண்டே 1 மணி நேரம் பிரசங்கம் கேட்பாங்க. வாரத்தில் ஒவ்வொரு நாளும் 2-3 மணி நேரம் பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம் மைண்டில். நீ எல்லாம் எங்கே மாற போகிற, நீ எல்லாம் இப்படி தான். அது ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடாது பாருங்கள். நீங்கள் உங்கள் மனசுக்கு பிரசவம் பண்ணணும். யூ ஷுட் ப்ரீச் டு யுவர் செல்ஃப். எசேக்கியேல் 36:26-27 பாருங்கள். புதிய உடன்படிக்கையில் தேவன் என்ன செய்வார் என்ற வாக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இருதயம் பழைய ஏற்பாட்டில் வர்றப்போ மைண்டும் இன்க்ளூடட். அதில் இன்றைக்கி நம்ம ஹார்ட்டையும் மைண்டையும் பிரிச்சிட்டோம். இருதயம்னா உணர்ச்சி, மனதுனா எண்ணம். பைபிளில் அந்த கருத்து ஒத்து வராது, ரெண்டும் கலந்து வருது. இருதயம்னா பல நேரம் மனதுன்னு அர்த்தம். புது இருதயத்தை கொடுப்பேன் அப்படின்றார். 27, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கும், என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகள்படி செய்யவும் பண்ணுவேன். நான் பண்ணுவேன்றாரு. ஆண்டவரே, என்னால் பண்ண முடியல, நான் பண்ணுறேன், உன்னை பண்ண வைப்பேன்றாரு. என் ஆவி அவங்க உள்ள வச்சு என் கட்டளையில் நடக்க, என் நியாயங்களை கை கொள்ள, அவங்கபடி செய்ய நான் பண்ணுவேன்றார். அதை நம்ப ரெடியா நீங்கள்? இப்போ என்ன மாதிரி ஆள்லாம் மாற மாட்டேன், அதனால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் முழுசாக சுதந்திரிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். நான் பண்ணுறேன்றார், நான் உன்னை மாத்துறேன்றாரு, உன்னை மாதிரி ஆளையும் மாற்றி காமிக்கிறேன்றாரு, என் வழியில் நடக்க வைக்கிறேன்றாரு. எத்தனை முறை தேவன் இதை செய்திருக்கிறார். பைபிள்லேயே உதாரணங்களை பார்க்கலாம், பைபிளுக்கு வெளியில் சரித்திரத்தில் உதாரணங்களை பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய யோவான் பாருங்கள், கரடு முரடான ஒரு நபராக இருந்தார். அப்போஸ்தலனாகிய யோவான்ற சுவிசேஷம்லாம் எழுதப்பட்டிருக்குல்ல பைபிளில். 1 யோவான் 3, 2 யோவான் 3 யோவான் நிருபங்கள்லாம் இருக்குல்ல, அதை எழுதினவர் அவர் தான் அப்போஸ்தலனாகிய யோவான். அவருக்கு இயேசுவே கொடுத்த பேர் என்னன்னா இடிமுழக்க மக்கள் அப்படின்னு பேர் கொடுத்தாரு. மார்க் 3:17 அவருக்கும் அவருடைய சகோதரனுக்கும், அதாவது யாக்கோபு யோவான் இருந்தாங்கல்ல, செபெதேயுவின் குமாரர்கள், இயேசுடைய 12 சீஷரில் 2 பேர். அவங்களுக்கு இயேசு கொடுத்த பேர் என்னன்னா, அது மார்க் 3:17 சொல்லுது பாருங்கள், போவனர்கேஸ் என்று பெயரிட்டாராம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா இடி முழக்க மக்கள் என்று அர்த்தமாம். இடி முழக்க மக்கள்னா ஏன் அப்படி பேர் கொடுத்தாருன்னு சில வேத வல்லுநர்கள்லாம் ஆராயும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை அவங்க கேரக்டர் அந்த மாதிரி இருந்ததுனால அப்படி பேர் கொடுத்தாரோ, மாதிரி கரடு முரடான ஒரு நபர்களாக இருந்தாங்களோ. ஏன்னா மற்ற சில அதுக்கு ஏற்ற க்ளூஸ் இருக்குது பாருங்கள். உதாரணத்துக்கு லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் ஒரு முறை இயேசு சமாரியா வழியாக கடந்து போயிட்டுருக்காரு. அங்கே அந்த கிராமத்தில் தங்கிக்க முடியுமான்னு பர்மிஷன் கேட்குறாங்க. இயேசு அந்த கிராமத்தில் நைட்டில் தங்கிக்க முடியுமா, தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் போக முடியுமான்னு கேட்குறப்போ அவன் முடியாதுன்றான். ஏன்னா சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒத்து வராது, அந்த இன வேறுபாடு அவங்களுக்கு ஒருத்தரை பிடிக்காது. அப்போது இயேசுவை யூதனை பார்க்குறாங்க, கிளம்பிட்டு அப்படின்றாங்க, இங்கெல்லாம் தங்க முடியாது அப்படின்னு. அப்படி சொன்னோன்னே இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. யாருக்கு? யாக்கோபுக்கும் யோவானுக்கும், இந்த செபெதேயுவின் குமாரர்கள். அவங்க இயேசுகிட்ட போய் சொல்கிறாங்க, ஆண்டவரே, எலியா செஞ்சது போல வானத்திலிருந்து அக்கினை இறங்கி அவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா? இயேசுவை தங்க முடியாதுன்னு சொன்னவனை எப்படி விடுறது? சும்மா விடக்கூடாது, உண்டல்னு ஆக்கிடணும்னு சொல்லிட்டு எலியா செஞ்ச மாதிரி மைண்ட் எப்படி வேலை செய்து பாருங்கள். அக்னியை வானத்துலேருந்து வர வச்சிடலாமான்ற உமக்கு சித்தமா? ஓகே, உமக்கு ப்ரொசீட் பண்ணலாமான்றான். இயேசு சொல்கிறாரு, இப்போ என்ன ஆவி உடையவனாக இருக்கிற நீன்னு. அதாவது ரொம்ப ஒரு சுவாபமே அந்த மாதிரி உள்ளவர்கள் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு கரடு முரடான நபர்களை இயேசு எப்படி மாற்றினார் நீங்கள் பாருங்கள். யோவான்லாம் எழுதுகிறப்போ பெரிய ஒரு தீம் என்னென்னா அன்பு. 1 யோவான்லாம் வாசித்தீங்கன்னா அன்பு தான் ரொம்ப முக்கியமான தீம் அவர்கிட்ட. ஒருவன் தேவனை அன்பு கூறுவானால் சகோதர அன்பு அவன்கிட்ட இருக்கணும். சகோதரர்கள் அன்பு கூறலன்னா அவன்கிட்ட தேவ அன்பே இல்லை அப்படின்லாம் எழுதுகிறாரு. அவன்கிட்ட இருக்கிற அந்த கோப சுவாபத்தையும் கூட நல்ல ஒரு திசையில் இயேசு திருப்பி விட்டார். 1 யோவான் வாசிக்கிறப்போ இந்த கள்ள போதனையெல்லாம் பற்றி பேசுகிறப்போ யோவானுடைய கோபத்தை அங்கே நீங்கள் பார்க்கலாம்.
கோபம்லாம் நல்ல ஒரு டைரக்ஷனில் திருப்பப்பட்டுருது. அன்பின் ஒரு அப்போஸ்தலன் ஆகிட்டார். சொல்லப்போனால் அவருடைய நிக்நேம், அது திருச்சபையில் அவருக்கு ஒரு நிக்நேம் இருந்துதான், அப்பாஸ்டல் ஆஃப் லவ், அன்பின் அப்போஸ்தலன். முற்றிலுமாக மாற்றிட்டாலே சகேயு எடுத்துக்கோங்க, அவரை பற்றி தெரியும்ல. இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த ஒரு டேக்ஸ் கலெக்டர், ஆயக்காரர், சீஃப் டேக்ஸ் கலெக்டர், அதிலே ஒரு லீடர்ஷிப்பில் இருந்தால். அந்த காலத்தில் ரோமர்கள் அநியாயமாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணாங்க இஸ்ரேல் மக்கள்கிட்டருந்து. இதில் கலெக்ட் பண்ண ஆட்கள் வந்து ரோமர்கள் சார்ஜ் பண்ணதை விட இவங்க ஒரு அமௌண்ட்டை கூட்டி, தங்களுக்கு ஒரு கட்டிங் வரணும்னு கூட்டி அதிகமாக கலெக்ட் பண்ணாங்க. ரொம்ப அநியாயத்துக்கு மேலே அநியாயம் அது. அந்த அநியாயத்துக்கு ஒரு லீடராக இருந்த ஆள் வந்து சகேயு. அவர் வந்து இயேசுவை சந்திக்கிறார். இயேசு அவர் வீட்டுக்கு வராரு. கொஞ்ச நேரம் அவர்கிட்ட செலவழிச்சே இயேசு அவரை மாற்றிடுறாரு பாருங்க. அந்த மனுஷன் இயேசுனால் எப்படி பாதிக்கப்படுறான்னா, அவன் சொல்கிறான் லூக்கா 19:8, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். நான் ஒரு விதத்தில் எதையாகலும் அநியாயமாக வாங்கினேன்னா நாளைத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். நிச்சயமாக தெரிஞ்சோ தெரியாமலையோ அநியாயமாக வாங்கியிருப்பார். ஏன்னா அந்த தொழிலே ஒரு மாதிரி அநியாயமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கமர்ஷியலாக அநியாயமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ப்ரொஃபஷ்னலாக அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சொல்கிறார், ஆண்டவரே, நான் வந்து நாளை தனியாக ரிட்டர்ன் பண்ணுறேன் அநியாயமாக செஞ்சதுக்கு, ஏழைகளுக்கு பாதியா. அப்படி ஒரு பாருங்க, பணம் இருக்காள்கிட்ட பணம் அவங்க கையிலேருந்து லேசில் வராது. ஆனால் அப்படி மாற்றிடுறார் இயேசு. அல்லது செயின்ட் அகஸ்டின் என்று ஒரு நபரை யோசித்து பாருங்கள். திருச்சபையில் பெரிய ஒரு வேத வல்லுனர், ஒரு திங்கர். இன்றைக்கி வந்து மேற்கத்திய கலாச்சாரத்தில், சரித்திரத்தில் அகஸ்டின் என்ற அந்த ஆளை, அவர் ஒரு கிறிஸ்டியன் தியோலோஜியன். அவர் வந்து அவ்வளோ பெருசாக நினைப்பாங்க பாருங்கள். வெறும் ஒரு கிறிஸ்தவனாக மட்டும் இல்லை, அந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன், அந்த மேற்கத்திய கலாச்சாரத்துக்கே ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் செய்தவர்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் எப்படி தெரியுமா தொடங்கினார்? அகஸ்டின் என்றால் இன்றைக்கி வந்து அவரை செயின்ட் அகஸ்டின் தான் சொல்லுவாங்க. செயின்ட் அகஸ்டின் ஆனால் எப்படி தெரியுமா அவர் இருந்தார்? கேடுகட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். 19 வயசில் ஒரு பெண்ணோட உறவாகி பிள்ளையை பெற்று கல்யாணமே பண்ணிக்கல, அப்படியே வருஷக்கணக்காக இருந்து, இது இல்லாமல் வந்து மற்ற தகாத உறவுகள்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே அவர் செய்த காரியங்களை சொல்லக்கூட முடியாது, அவ்வளோ கேடுகட்ட விதத்தில் வாழ்ந்த மனுஷன். ஆனால் இயேசுனால் மாற்றப்பட்டு முற்றிலுமாய் தலையில மாறிட்டார். became one of the greatest theologians and thinkers of all time. இன்றைக்கி வந்து அவருடைய எழுத்துக்கள்லாம் எல்லாரும் எடுத்து வாசிப்பாங்க. கத்தோலிக்கியர்களும் எடுத்து வாசிப்பாங்க, ப்ராட்டஸ்டன்ட் ஆளுங்களும் எடுத்து வாசிப்பாங்க, எல்லாருமே வாசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு. கிறிஸ்தவங்க அல்லாதவங்களே எடுத்து வாசிப்பாங்க. முற்றிலுமாய் மாற்றப்பட்டாங்க. அதாவது ஜான் நியூட்டன். அதாவது ஏன் இதெல்லாம் உதாரணம் சொல்கிறேன்னா, என்ன மாதிரி ஆள்லாம் மாற முடியாதுங்க, நான் இப்படி தாங்க இப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது பொய். பிசாசு சொல்கிற பொய். உங்களை அப்படியே உட்கார வைக்கணும்னு, உங்களை நாசமாக்கணும்னு, உங்களை முன்னேறாதபடி தடுக்கணும்னு. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் முன்னேறிடுவீங்கன்னு தெரியும். விசுவாசத்தை தடை பண்ணுறதுக்குன்னே அந்த எண்ணத்தை உங்கள் மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருக்கா, அல்லது நீங்களே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க என்னமோ. மேபி பிசாசுக்கு ஓவர் கிரெடிட் கொடுக்குறோமான்னு தெரில. சிலர் பிசாசே தேவையில்லை, நம்மளை காலி பண்ணிடுறோம். அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அதை தான் சொல்ல வரேன். நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க பாருங்கள், இயேசுவினால், தேவ கிருபையினால் மாறி இருக்கிறாங்க. ஜான் நியூட்டன் என்றால் அவர் வந்து he was the captain of a slave ship. அதாவது இந்த அடிமைத்தனம்ன்றது அமெரிக்காவிலலாம் பிரபலமாக இருந்த அந்த காலத்தில் 300 வருஷம் முன்னாலன்னு வைங்களேன், அந்த ஆப்பிரிக்கர்களை கப்பலில் ஏற்றி அமெரிக்காவில் கொண்டு வந்து அடிமைகளாக விற்பாங்க. அந்த வியாபாரத்தில் இந்த ஜான் நியூட்டன்றால் அந்த கப்பலுக்கு கேப்டனாக இருந்தார். ரொம்ப கொடூரமான விதத்தில் அந்த அடிமைகள்லாம் நடத்தியிருக்கிறாராம் அவர். அந்த பயணத்திலே நிறைய அடிமைகள்லாம் மறித்து போயிடுவாங்களாம். மிடில் பேசேஜ்னு பேர் அதுக்கு. ஆப்பிரிக்காவிலேருந்து அமெரிக்கா போகிற அந்த பயணத்திலே எவ்வளோ அடிமைகள் மறிச்சிருவாங்க. சாப்பாடு இல்லாமல், வியாதியினால், டார்ச்சர்னால், இவங்க போட்ட அடிக்கிற அடியினால் அந்த அடிமைகள்லாம் ஆப்பிரிக்காவிலேருந்து வலுக்கட்டாயமாக கப்பலில் ஏற்றி கொண்டு வருவாங்க. அல்லது அங்கே இருக்கிற ஆப்பிரிக்கர்களே இவங்களை காட்டி கொடுத்து அடிமையாக எடுத்துக்கோணுங்க இது பண்ணி அப்படி. இதில் வந்து இந்த ஆள் வந்து கேப்டனாக இருந்தார் பாருங்க. கொடூரமாய் இந்த அடிமைகளை நடத்தின ஒரு ஆள். அது மட்டும் இல்லை, இவரும் ஒரு கேடுகிட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாராம். அவரும் பாருங்கள் இயேசுவை சந்தித்து இயேசுவின் மூலமாய் மாற்றப்பட்டு எந்த அளவுக்கு மாறிட்டார்னா, எந்த அடிமைத்தனத்தை பெருசாக இவரே செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ அதுக்கு விரோதமாக போராடினார். அதை ஒழிக்கணுன்னே போராடினார் ஜான் நியூட்டன். பிறகு அது சரியில்லை, அது தப்பு,
நாம் ஒருத்தர் மனுஷனை அடிமையாக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு விரோதமாக போராடுறது மட்டும் இல்லை. ஒரு பிரசங்கியாராக ஆயிட்டார், ஒரு பாடல்களை எழுதின பெரிய பாடகர் ஆயிட்டார். அவர் எழுதின பாடல் தான் அமேசிங் கிரேஸ். அதை கேட்காத ஆளே இருக்க மாட்டாங்க, கிறிஸ்தவங்களே இருக்க மாட்டாங்க. Amazing grace, how sweet the sound that saved a wretch. wretchனா ரொம்ப பயங்கரமான வார்த்தை அது. என்ன மாதிரி கொடூரமான ஒரு கேடுகட்ட மனுஷனை ரட்சித்த வியக்கத்தக்க கிருபைன்னு எழுதுறாரு. எவ்வளோ பேரை மாற்றிருக்கார் சொல்லிகிட்டே போகலாங்க. உதாரணம், என்ன மாதிரி ஆளும் மாற முடியும் என்று நம்ப வேண்டும். மாற்றம், கிறிஸ்தவ மாற்றம், பரிசுத்தமாகுதல், பரிசுத்தத்தில் வளருதல், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடந்து அவருடைய கட்டளைகள் பிரியமாக இருந்து, இதெல்லாம் எடுத்த உடனே பட்டு நடக்கிற ஒரு காரியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிற காரியம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதிலெல்லாம் வளர முடியும். ஆனால் எங்கே தொடங்குதுன்னா, ஒன்றும் இல்லை, என்னை மாதிரி ஆளும் மாற முடியும். ஆண்டவரே நீர் என்னை மாற்ற முடியும் நம்புகிறேன், மாற்றுவீராக, இன்றைக்கு தொடங்குவீராக, என்னை மாற்ற தொடங்குவீராக. நீங்கள் விசுவாசிக்கிறதுல தான் தொடங்கும். அது சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகுதல், அதில் வளருதுன்றது ஸ்லோவாக நடக்கிற காரியம். அதுக்கு பல காரியங்களை நீங்கள் செய்யணும். வசனத்தை கேட்கணும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனே சத்தியத்தினால் இவர்களை பரிசுத்தமாக்கும் என்று இயேசு ஜெபிக்கிறார். யோவான் 17:17 உமது வேதமே சத்தியம், உமது வசனமே சத்தியம். இப்போ வசனம் தேவை, ஆவியானவர் தேவை. இதை கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கணும், சரண்டர் ஆகணும், எல்லாம் கரெக்டுங்க. ஆனால் எங்கே தொடங்குதுன்னா, ஒன்றும் இல்லைங்க, என்ன மாதிரியாலும் மாற முடியும்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் மாற முடியும். தேவன் என்னை மாற்றுவார், என்னை வேற விதமான ஆளை ஆக்குவார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்து அவரை பிரியப்படுத்துகிறவனா மாற்றுவார். ஆகவே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நான் சுதந்தரிப்பேன். இது பாசிபிள். சங்கீதம் 112 சொல்கிறது எனக்கு நடக்கும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும். ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் அவன் வீட்டில் தங்கி இருக்கும். எனக்கு இது நடக்கும். என்னை இப்படிப்பட்டவனா தேவன் ஆக்குவார், மாற்றுவார், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நாம் விசுவாச அந்த பயணத்தை தொடங்கணும் பாருங்க. அப்போ தேவன் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க இதை? 1 தெசலோனிக்கேயர் 5:23 பவுல் ஜெபிக்கிறார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் அப்படியே செய்வார். அவர் பரிசுத்தமாக்குவார். அவரால் மாற்ற முடியும். என்னுடைய ஆசைகளையே மாற்ற முடியும். அவர் என்ன பிரச்சனை, நம்மகிட்ட தவறான காரியங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் ஆசையை மாற்றிட்டாருன்னா முடிஞ்சது கதை. மாற்றிடுவாருங்க, ஆசையை மாற்றிடுவாருங்க தேவன். ஒன்றும் இல்லை, அவரை நம்பினானவரே நீர் என்ன மாற்றும், நீர் மாற்ற முடியும்னு நம்புகிறேன் நான். ஒன்றும் இல்லை, பேசிக் ஒரு நம்பிக்கை விசுவாசம் இருந்தால் தேவன் அங்கே கிரியை செய்ய முடியும். விசுவாசம் இல்லைன்னா அங்கே கிரியை செய்ய முடியாது. அப்போ இந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. என்ன மாதிரி ஆள் மாற முடியாதுன்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அதை எதிர்க்க வேண்டும். வசனத்தை எடுத்து இல்லை என்ன மாதிரி ஆள் மாறுவான், மாறுவேன், தேவன் என்ன மாற்றுவார், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அவர் வைப்பார், வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாரு, அவர் வழியில் நடக்க வைப்பார், பண்ணுவார், அவர் பண்ணுவார், நான் நம்புறேன்னு சொல்ல வேண்டும். சரி, இன்னொரு பொய், நம்மை தடை செய்கிற சில பொய்கள், அதான் பேசிகிட்டு இருக்கோம். 3வது ஒரு பொய். இந்த எண்ணம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு டேலண்ட் இல்லை, எனக்கு எபிலிட்டி இல்லை, கிஃப்ட் இல்லை, வரம் இல்லை, ஆற்றல் இல்லை, எனக்கு இதெல்லாம் வராது, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, நான் ஒரு காரியத்தை எடுத்து தொடங்கி அதை பெருசாலாம் கொண்டு வர முடியாது, நான் வீக்கு, பலவீனமானவன், என் பேக்ரவுண்டு வீக்கு, என்னால் இது முடியாது, எனக்கு இது வராது. சிலர் அந்த மாதிரி எண்ணம் அவங்கள ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. சிலர் தேவன் பாருங்கள் அழைக்கிறார், அவங்களுக்கு சில ஆசைகளை கொடுக்குறார், சில ஐடியாஸை கொடுக்குறார், சில வாய்ப்புகளை கொடுக்குறார்.
அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் விசுவாசம் இருந்ததுன்னா அந்த டைரெக்ஷனில் ஸ்டெப் எடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறதுனால அந்த டைரெக்ஷனில் ஸ்டெப் எடுக்கிறது இல்லை. அவங்க என்ன, எனக்கு அவங்க மைண்டில் இருக்குது ஒரு ஐடியா, அது செய்யலான்னு போல் இருக்குது, ஆனால் நான் வீக்கு, என்னால் முடியாது, எனக்கு இதுக்கேற்ற டேலண்ட் இல்லை, நான் அவ்வளோ முக்கியம் இல்லை, நான் ஒரு சாதாரண எளிய மனுஷன், என் பேக்ரவுண்ட் ரொம்ப சாதாரணமானது, இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனாலே சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. தேவனே அவங்களுக்குன்னு சில காரியங்களை ஆயத்தம் பண்ணுவார், சில வழியில் திறக்க தொடங்குவார். ஆனால் அதுக்குள்ளே அவங்க நுழைய மாட்டாங்க. ஏன்னா அவங்கள தடை பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி எண்ணங்கள் தடை பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்கள்ட்ட மட்டும் விசுவாசம் இருந்ததுன்னா கைட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பார் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அவனை எந்திரிச்சு செய்ய போகிறேன், இந்த முயற்சியிட போகிறேன், என் முயற்சியை வாய்க்க பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கையோடு போய் செய்வாங்க, வாய்ச்சிரும். ஆனால் இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறதுனால அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், இந்த எண்ணம் வந்து சரியா தவறா? ட்ரூ ஃபால்ஸ்? என்ன நினைக்கிறீங்க? இதுவும் ஒரு அறகுறையான உண்மை தான். ஏன்னா உண்மையிலே என்கிட்ட டேலண்ட் குறைவு இருக்கலாம். ஒரு விதத்தில் பார்க்க போனால் உண்மையிலே சில காரியங்கள் எனக்கு ஒழுங்காக வராத மாதிரி இருக்கலாம். எனக்கு வந்து என்னுடைய பேக்ரவுண்ட் ஒரு வேளை உலகத்தின் கண்ணோட்டத்தில் வீக்காக இருக்கலாம். ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து நான் வராமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? உண்மையிலே என்கிட்ட சில பலவீனங்கள் இருக்கலாம். அதனால தான் இது அறகுறை உண்மைன்னு சொல்கிறேன். ஆனால் வேதத்தோட வச்சு பார்த்தா, வேதத்தின் சத்தியத்தோடு வச்சு பார்த்தா இது உண்மையா இல்லை. ஏன்னா என்கிட்ட என்ன குறைவு இருந்தாலும் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குறார் அவர். என்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வச்சு என்னை முன்னேற வைக்கிறது இல்லை. அவர் வந்து என்னை அழைச்சிட்டாருன்னா என்கிட்ட டேலண்ட் இருக்குதா இல்லையான்ற கேள்விக்கு இடமே இல்லை. அவர் என்ன அழைச்சிட்டாருனா, இதை செய்யும்படி அழைச்சிட்டாருனா அதுக்கு ஏற்ற ஆற்றலை, பவரை, ஞானத்தை, டேலண்ட் எல்லாத்தையும் அவர் கொடுப்பார். சில நேரம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கும், அது வெளிப்பட்டு இருக்காது, அவங்களுக்கே தெரியாது அந்த டேலண்ட்டு இருக்குதுன்னு, அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா சில நேரம் வேணுக்குன்னே அப்படி நடக்குது, தெரில. தேவன் அழைக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே கேள்வி கேட்பீங்க, இவங்கள அழைக்கிறார் தேவன்? ஏன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு பாருங்க, ஒருத்தருடைய பொட்டென்ஷியல் ஆற்றலை தேவன் மட்டும்தான் பார்க்க முடியும். ஒருத்தருக்குள்ள என்ன இருக்கிறதுன்றத கடவுள் மட்டும்தான் பார்க்க முடியும். அவங்க கூட பார்க்க முடியாது, அவங்க பெற்றோர் கூட பார்க்க முடியாது. நாளைக்கு ஒருத்தர் என்னவா ஆக முடியுன்றது கடவுளை தவிர வேற யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லாருமே நம்மளை வந்து குறைவாக எடை போட்டுடுறோம். என்னால் இவ்வளோ தான் முடியும், வராது, நடக்காது. ஆனால் தேவன் வந்து ஒருத்தரை அழைக்கிறாருன்னா இவனால் இதை செய்ய முடியும், செய்ய வைப்பேன்னு அந்த நோக்கத்தோடு தான் அழைக்கிறாரு. ஆனால் அது சிலர் அதை ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கு இல்லையா அவங்களுக்கு. ஒன்றும் இல்லை, நீங்கள் மோசையை பாருங்கள். மோசையை தேவன் வந்து அழைச்சப்போ முச்செடியில் தோன்றி அவரை அழைக்கிறார் இல்லையா மோசையை சொல்கிறாரு, நீ போய் பார்வோன் இடத்துல பேசு, எகிப்திலிருந்து என்னுடைய ஜனங்களை வெளியே கொண்டு வா அப்படின்லாம் சொல்கிறப்போ மோசை என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே நான் திக்குவாய். யாத்திரா 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு இல்லையா, 3 நாளில். ஆண்டவரே நான் திக்குவாய், ஆண்டவரே எனக்கு பேச்சே வராது, என்ன போய் பார்வோன்ட்ட போய் பேசு, ராஜாட்ட போய் பேசு அப்படின்றாரு. என்னால் முடிவு வராது, எனக்கு பேச்சே வராது. பேச்சு வராதவன்ட்ட போய் பேசுனா என்ன அர்த்தம்? நான் நினைக்கிறேன் மோசை கிட்ட அந்த பிரச்சனை இருந்திருக்கும். ஒருவேளை ஓரளவுக்கு அவர் திக்குவாயாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா சும்மாவை சொல்லுவார். மேபி கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாரோ என்னன்னு தெரில. நிச்சயமாக ஏதோ ஒரு பலவீனம் இருந்திருக்கு போல இருக்கு. அப்போ அவர் சொல்கிறது உண்மை ஒரு விதத்தில். ஆனால் தேவன் அதை தெரியாமலே அழைக்கிறாரு. தேவன் சொல்கிறார் இந்த இடத்துல, அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத நீனு, நான் உன்னோட இருக்கிறேன், உன் வாயோடையும் இருப்பேன் அப்படின்றார். என்கிட்ட நீ திக்கு வாயின்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, எனக்கு எல்லாமே தெரியும், உன்னை அழைக்கிறேன், உன்னுடைய பலவீனத்தை பேசாதன்றாரு. கிதியோன் எடுத்துக்கோங்க. கிதியோன் வந்து நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்துலேருந்து வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர் வந்து தரிசனமாய் கிதியோன்ட்ட தேவன் பேசுகிற விதத்தை நீங்கள் பார்க்கணும், கிதியோன் பேசுகிற விதத்தை பார்க்கணும். அப்படியே தலைகள் இருக்கும். தேவன் வந்து கிதியோன்ட்ட பேசுகிறப்போ, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு கிதியோன் பேசுகிறப்போ நீங்கள் பார்க்கணும். வேடிக்கையாக இருக்கும். அப்படியே வாசித்து பாருங்கள் 12ஆம் வசனத்துலேருந்து. தேவன் வந்து கிதியோன் ரொம்ப பெரிய ஆள் மாதிரி நின்று பேசிகிட்டு இருப்பார். கிதியோன் வந்து ஆண்டவரே அப்படின்னு பேசின்னு இருப்பார். அந்த கான்ட்ராஸ்ட்டை பார்க்கலாம் பாருங்கள். தேவன் இவனை எப்படி பார்க்குறாரு, அவன் தன்னை எப்படி பார்க்குறான், அப்படி தலைகள் இருக்கும். பராக்கிரமசாலியே அப்படின்றாரு. கிதியோன் வந்து 15ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஆண்டவரே
நான்லாம் எப்படி இந்த வேலையை செய்ய முடியும்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன், என் குடும்பமே சிறிய ஒரு குடும்பம்தான், அதில் நான் தான் ரொம்ப லிஸ்ட்டு சிறியவன். என்னை போய் அழைக்கிறீரே, தப்பான ஆள்கிட்ட வந்துட்டீர் ஆண்டவரே. யாரும் எங்களை ஒரு பொருட்டாகவே எண்ண மாட்டாங்க. நான்லாம் போய் இஸ்ரவேலர்களை ரட்சித்து இந்த மாதிரிலாம் போராடி ஜெயித்து இப்படிலாம் இந்த தேசத்தை நடத்த முடியாது அப்படின்ற. சில நேரம் தேவனுடைய அழைப்பு நம்முடைய மனசுக்கு எட்டாவதாக இருக்கும் பாருங்க. அப்போ நம்ம மனசு நான் சொல்லும், என்னால் முடியாது, எனக்கெல்லாம் வராது, எனக்கு பலவீனம். ஆனால் தேவன் அழைக்கும்போது அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் பெருசாக நினைக்கக்கூடாது. நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய பேக்ரவுண்டை, நமக்கு இது இல்லை அது இல்லை டேலண்ட் இல்லை இதெல்லாம் நினைக்கக்கூடாது. தேவன் பாருங்கள், நாளைக்கு நீங்கள் என்னவாக போகிறீங்க, என்னவாக முடியும் என்பதை வச்சுக்கிட்டு பார்க்குறாரு. அவர் கடைசி வரைக்கும் பார்க்குறாரு. நம்ம சும்மா இன்றைக்கி இருக்கிறத பார்க்குறோம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற பிரசங்கியார், பெரிய பிரசங்கியார் பாருங்கள். அவர் உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கியார், சரித்திரத்திலே மிக சிறந்த பிரசங்கியார்னு சொல்கிறாங்க சிலர். அவர்கிட்ட சில பலவீனங்கள் இருந்தது. டிப்ரெஷன், அடிக்கடி அவருக்கு டிப்ரெஷன் வந்துடுமா. டிப்ரெஷன் யார்? பிரசங்கியா இருக்குங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கே டிப்ரெஷன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களாம் உண்டு. இவர் பிரசங்கியாருக்கு டிப்ரெஷன் வருமா. அதாவது அவர் அதை பற்றி எழுதுறாரு, சில நேரம் ஸ்பர்ஜனே எழுதுறாரு, சொல்கிறாரு அவருடைய சுவாபமே அந்த மாதிரியாம், கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஈஸியாக நெகட்டிவாக யோசிக்கிற ஒரு சுவாபம் சிலருக்கு அந்த மாதிரி இருக்குது. சிலர் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க, சுவாபமே அப்படி. சிலர் ஈஸியான, அவர் அந்த சுவாபமே கொஞ்சம் அப்படி. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் பிரசங்கியார் ஆகிட்டார். சின்ன வயசுலேயே வெற்றியும் பார்த்துட்டாரு. நிறைய பேர் அவரை குற்றஞ்சாட்டி அவரை ஒரு மாதிரி ஆக்கியும் விட்டாங்க பாருங்கள். சின்ன வயசில் எல்லாம் சந்திச்சு. அது மட்டும் இல்லை, சில சம்பவங்கள்லாம் அவர் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு முறை ஒரு சபையில் பெரிய ஆக்சிடெண்ட் நடந்து, ஒரு ஃபயர் நடந்து, அதில் நிறைய பேர் இறந்து போய் அப்படியே க்ரஷ் பண்ணிடுச்சு அவரை. அதிலிருந்து அவர் முழுமையாக மீண்டு வர ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவருக்கு. இந்த மாதிரி காரணங்கள் நிமித்தமாய் அடிக்கடி டிப்ரெஷனில் போயிடுமா. ஆனால் அவர் சொல்கிறாரு, அந்த பலவீனத்தை தேவன் பயன்படுத்தி அதன் மூலமாய் அதிலிருந்து ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய வச்சார்ன்றார். அது எனக்கு என் ஊழியத்தை அழிக்கவும் இல்லை, என்னை எந்த விதத்திலையும் குறைக்கவும் இல்லை. சொல்லப்போனால் அந்த தீமையை தேவன் நன்மையாய் திருப்பி விட்டார். அந்த என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்குச்சு. அதனாலேயே நான் வேற விதமாய் ஜனங்களுக்கு ஊழியம் பண்ணேன். அப்படி கஷ்டப்படுற ஜனங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்களுக்கு நான் பேச முடிஞ்சது. அப்படி 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 வராரு பாருங்க அவர். அந்த வீக்னஸ் சொல்லப்போனால் என்னுடைய ஊழியத்தை ஒரு வேற நல்ல டைரக்ஷனில் கொண்டு போச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 12 பாருங்கள். 2 கொரிந்தியர் 12:9 10 பவுல் அங்கே எழுதுகிறார். பவுலுக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது. மாம்சத்தில் ஒரு முள் என்று சொல்கிறார். இதுக்கு முந்தின வசனங்களில் ஆண்டவரே இந்த பிரச்சனையை எடுத்து போடணும்னு ஜெபிக்கிறாராம். தேவன் அவர் கொடுத்த பதில் இதுதான். 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும். பவுல் சொல்கிறார், ஆண்டவர் இந்த பிரச்சனை போட்டும். தேவன் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்தில் தான் என் பலன் பூர்ணமாக விளங்கும். ஆண்டவர் இந்த பலவீனத்தை எடுத்து போடும். தேவன் சொல்ற, பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஒரு ஏரியாவில் ரொம்ப பலம் இருந்ததுன்னா அந்த ஏரியாவில் என்னுடைய பலம் பெருசாக தெரியாது. ஆனால் ஒரு ஏரியாவில் நீ பலவீனமாக இருந்தால் அந்த ஏரியாவில் தான் என் பலன் ரொம்ப பிரைட்டாக ஷைன் பண்ண முடியும். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் சொல்கிறார் தேவன். அதை புரிஞ்சுக்கிட்டு பவுல் பிறகு சொல்கிறார், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் சொல்கிறாரு. ஓகே ஆண்டவரே, அப்படின்னா கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய், என் பலவீனங்களை குறித்து நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், என் பலவீனங்களை ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நினைக்க மாட்டேன், என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டு. அந்த வார்த்தைகள் நம்ம எல்லாம் சொல்லுவோமா? கிறிஸ்துவின் வல்லமை எல்லாம் சொல்லுங்கள், என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அடுத்து சொல்கிற 10ஆம் வசனத்தில், அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். நான் பலவீனம், இது நடக்காது. நான் பலவீனமாய் இருக்கும்போது எல்லாம் சொல்லுங்க, நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய்
இருக்கிறேன். இதே போல் தான் இன்னொரு இடத்துல சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை எடுத்துக்கணும் பாருங்கள். என்னால் முடியாது, எனக்கு இது வீக்னஸ், டேலண்ட் இல்லை, இது அதை விட்டுக்கிட்டு இதை பேசணும் பாருங்கள். இந்த எண்ணங்களை அகற்ற வேண்டும். ஏன்னா தேவன் பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேணுக்குன்னே கொஞ்சம் வீக்காக இருக்கிற ஆட்களை, உலகத்தின் பார்வையில் முக்கியமில்லாத ஆட்களை, எளிய மக்களை, பெரிய பேக்ரவுண்ட் இல்லாதவர்களை வேணுக்குனே தேர்ந்தெடுப்பார். ஆமாம், உலகம் யாரை பெருசாக நினைக்காதோ வேணுக்குனே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் தேவன். பார்த்துருக்கீங்களா? வேணுக்குனே பண்ணுற மாதிரி தான் தெரியுது எனக்கு. யூத கலாச்சாரத்தில் அந்த காலத்தில் முதல் பிறந்த மகனுக்கு தான் முக்கியத்துவம். நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க, ஆனால் முதல் பிறந்த அந்த மகனுக்கு தான் டபுள் சொத்து, குடும்ப சொத்து, பொறுப்பு, பதவி, கனம் எல்லாமே. மற்ற பிள்ளைகளுக்கு சொத்து இருக்கும், ஆனால் இவனுக்கு டபுள் சொத்து பாருங்கள். இவனுக்கு தான் அதிக முக்கியத்துவம், இவனுக்கு தான் பெரிய பொறுப்பு, பதவி எல்லாம் கொடுக்கப்படும். குடும்ப தலைவன் அடுத்தவன் இவன் தான் இருப்பான் பாருங்கள். இப்படி தான் கலாச்சாரமே இருந்தது, உலகமே இப்படி தான் இருந்தது. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, திரும்ப திரும்ப முதல் பிறந்தவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதில ரெண்டாவது பிறந்தவனை தேர்ந்தெடுப்பார். இது நம்ம வேணுக்குன்னே வம்பிழுக்கிற மாதிரி இருக்குது. ஏசாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதில யாக்கோபை தேர்ந்தெடுத்தார். 12 மகன்கள் இருக்காங்க யாக்கோபுக்கு. அதில் 11வது பிறந்த யோசேப்பை தேர்ந்தெடுக்கிறார். மோசேயும் பார்த்தீங்கன்னா முதல் பிறந்த மகனே கிடையாது, பிறகு வந்தவன், அவனை தேர்ந்தெடுக்கிறாரு. தாவீது குடும்பத்தில் லாஸ்ட்டு, அவனை யாரும் பெருசாகவே நினைக்கல, ஆனால் அவனை தான் தேர்ந்தெடுக்கிறாரு தேவன். இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இது ஒரு பேட்டர்ன். இது வேணுக்குன்னே இப்படி செய்கிறாருன்னு நான் எப்படி சொல்லலாம்னா, பவுலே புதிய ஏற்பாட்டில் இந்த மாதிரி பேசுகிறாரு. வேணுக்குன்னே தேவன் இப்படி தேர்ந்தெடுக்கிறான்ற மாதிரி பேசுகிறாரு. 1 கொரிந்தியர் 1:26 பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. சபையார்ட்ட சொல்கிறாரு, விசுவாசிகளுக்கு சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, நீங்கள் சுற்றி பாருங்கள், சபையை பாருங்கள், விசுவாசிகளை பாருங்கள். மாம்சத்தின்படி உலக பிரகாரமாக ஞானிகள் அநேகர் இல்லை. சிலர் இருக்கிறாங்க, ஆனால் அநேகர் இல்லை. வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. 27, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொண்டார்னு சொல்றார். 28, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் திரும்ப பார்த்தீங்க, தேவன் தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, தேவன் தெரிந்து கொண்டார். நான் நினைக்கிறேன் வேணுகனே படுறார் தேவன். அப்படியே சொல்றார் பவுல், வேணுக்குனே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை தேவன் தெரிந்து எடுக்கிறாராம். ஏன் இப்படி பண்றாரு? 29 காரணம் கொடுக்கப்படுது. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் வெறும் பெரிய பேக்ரவுண்ட் உள்ளவனை, பெரிய வல்லவனை, வீக்னஸ் இல்லாதவன், பெரிய டேலண்ட் உள்ளவன் வெறும் இப்படி பார்த்து தேர்ந்தெடுத்துட்டார்னா, அவன் நாளைக்கு சிறந்து விளங்கும் போது உலகமும் சரி அவனும் சரி என்னன்னு சொல்லுவாங்க, அவன் டேலண்ட்னால பெருசாக வந்துட்டான், அவன் பேக்ரவுண்ட்னால பெருசாக வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அது தேவனுக்கு பிடிக்காது. மனுஷனுக்கு தான் மகிமை போகுது அங்கே. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார்னா, வேணுக்குன்னு பலவீனமானவனை தேர்ந்தெடுக்கிறாரு, வீக்காக இருக்கிறவனை தேர்ந்தெடுக்கிறார், பேக்ரவுண்ட் பெருசாக இல்லாதவனை அவனை எடுத்து பெரிய ஆளாக்கி அவனை வச்சு பெரிய காரியங்களை சாதிக்க செஞ்சார்னா, நாளைக்கு உலகமும் சரி அவனும் என்னன்னு பேசுவாங்க, என்னால் இல்லைங்க, தேவ கிருபையால் தான் இப்படி நடந்தது. மகிமை தேவனுக்கு போகும் பாருங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா பாருங்க, இந்த எண்ணம் என்ன சொல்லுது உங்கள்கிட்ட, நீலாம் பெருசாக பண்ண முடியாது, சாதிக்க முடியாது, ஏன்னா நீ வீக்கு, டேலண்ட் இல்லை, இது இல்லை, உனக்கு இது வராது, சாதிக்க முடியாது. அதை நீங்கள் என்ன பண்ணணும், தலையில் திருப்பணும். ஓ அப்படியா, அப்போ தேவன் என்ன நல்லா தேர்ந்தெடுப்பார், என்னை நல்லாவே பயன்படுத்துவார், அவர் என்னை நல்லாவே முன்னேற வைப்பார், அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் நான் அனுபவிப்பேன். ஏன்னா அப்போ அவருக்கு மகிமை முழுமையாய் உண்டாகும். எனக்கு துளி அளவு மகிமை கூட வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதம், அவருக்கு மகிமை. அப்படி அதை எதிர்க்க வேண்டும். அந்த ஒரு பொய்யை
எதிர்த்து நாம் விசுவாசத்தை தொடர்ந்து முன்னேறணும். பாருங்கள், கடைசியாக இன்னொரு பொய். இந்த பொய்களை எக்ஸ்போஸ் பண்ண விரும்புகிறேன். இதை எப்படி மேற்கொள்ளணும்னு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த ஒரு எண்ணம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு போதுமான அனுபவம் இல்லை, எனக்கு பெரிய வயசு இல்லை, அனுபவம் இல்லை, ஆகவே நான் அனுபவம் உள்ளவர்கள் மத்தியில் இருக்கிறதுனால நான் பெருசாக வர முடியாது, அவங்க முன்னால் நான் ஒரு முன்மாதிரி, அவங்க முன்னால் சிறந்து விளங்க முடியாது, நான் பெருசாக சாதிக்க முடியாது, என்னுடைய வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதங்களை பெருசாக பெற்று அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லுகிற ஒரு பொய், ஒரு எண்ணம். சிலருக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்குது. ஏன்னா பாருங்கள், சில நேரம் தேவன் சின்ன வயசுலேயே சிலர் அழைச்சிருவார். வாலிபர்களை, சின்ன பிள்ளைகளை கூட தேவன் சில நேரம் அவங்கள்ட்ட பேசுவார், அவங்கள அழைப்பார், அவங்களுக்கு சில ஆசைகளை கொடுப்பார், விருப்பங்களை கொடுப்பார், தரிசனத்தை கொடுப்பார், கனவை கொடுப்பார். சிலர் அதை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த டைரெக்ஷனில் போவாங்க. ஆனால் சிலர் எப்படி ஆகிடுவாங்கன்னா, எனக்கு வயசு இல்லை, எனக்கு அனுபவம் இல்லை, நான்லாம் இதை எப்படி செய்கிறது. இப்போ தேவன் அவங்கள அழைக்கிறாரு, சில ஆசைகளை உள்ளே வைக்கிறாரு, ஒரு விதமாக நடத்துகிறாரு, சில வாய்ப்புகளை அவங்களுக்குன்னு கொடுக்க தொடங்குறாரு. ஆனால் அவங்க எப்படி பார்க்குறாங்க, எனக்கு வயசு இல்லை, அனுபவம் இல்லை, என்னாலலாம் இது செய்ய முடியாது, என் வயசு உள்ள ஆட்கள் இதெல்லாம் செஞ்சது கிடையாது, ஆகவே இது வேண்டாம். ஆனால் தேவன் உங்களை அழைக்கிறாருன்னா, சின்ன வயசில் அழைக்கிறாருன்னா, வயசு இல்லாததை, அனுபவம் இல்லாததை ஒரு குறையாக நினைக்கக்கூடாது, நினைக்க வேண்டாம். பாருங்கள், அனுபவத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது நிச்சயமாக. ஆனால் அனுபவம் தான் எல்லாம் கிடையாது. வயசுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஆனால் அதுதான் எல்லாம் கிடையாது. தேவன் சில நேரம் வேணுக்குன்னே சின்ன பிள்ளைகளை, வாலிபர்களை அழைச்சி அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து நடத்த விரும்புகிறார். உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா சில நேரம் பாருங்கள், அனுபவம் முக்கால்வாசி நேரம் ரொம்ப யூஸ்ஃபுல், வேல்யூபிள். ஆனால் சில நேரம் அனுபவமே ஒரு தடையாயிடும். அனுபவமே இந்த கம்பெனிலலாம் சில நேரம் லீடர்ஷிப் மாறும்போது, புதிய லீடர்ஸ் வர்றப்போ, புதிய வழிகளை அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறப்போ, புதிய சிஸ்டம்ஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறப்போ, ரொம்ப அனுபவம் உள்ள ஆட்கள் இப்படியே பழகிட்டாங்கன்னா அவங்க இந்த புது வழியில் வர்றது கஷ்டன்றதுனால அவங்கள சில நேரம் கழிச்சு கட்டிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு புது டைரெக்ஷனில் போக விரும்புகிறாங்க. இப்போ புது டைரெக்ஷனில் போக விரும்புகிறப்போ இந்த இப்படியே பழகிட்ட அனுபவம் உள்ள ஆள் புது டைரெக்ஷனில் வர்றது கஷ்டம். அவர் மைண்ட் அதில் செட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு அனுபவம் தேவையில்லை, ஒன்றும் தெரியாதவன் சொல்ல பேச்சை கேட்குறவன், அவ்வளோதான், அதுதான் வேணும். கற்றுக் கொடுத்துடலாம், புது வழியில் கொண்டு வந்துடலாம். ஆனாலும் வேணுன்னே அப்படி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்போ உலகத்திலே அப்படி இருக்கும்போது நான் நினைக்கிறேன், தேவன் சில நேரம் அப்படி செயல்பட விரும்புகிறார். சில நேரம் நம்முடைய அனுபவமே அவருக்கு ஒரு தடையாக இருக்கலாம். ஏன்னா நாம் சில வழிகளில் தான் அவர் செயல்படுவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் சில நேரம் என்ன பண்ணுவார், தேவன் வேணுக்குன்னு அப்படி மாற்றுவார், புதுசாக தான் செய்வார். ஜனங்களை ஷாக் பண்ணுற மாதிரி, ஆச்சரியப்படுத்துகிற விதத்தில் சில காரியங்களை செய்வார். இதுக்கு சில நேரம் சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், அனுபவம் இல்லாதவர்கள் தான் அவர் கரெக்டாக செட் ஆகுவாங்க. இங்கே நிறைய வாலிபர்கள் இருக்கீங்க, பிள்ளைகள் இருக்கீங்க. ஒருவேளை தேவன் உங்களை சில வழிகள் விதங்கள் நடத்தி வருகிறார், சில ஆசைகள் உங்களுக்குள்ளே வைக்கிறார், சில தரிசனங்கள் ஒருவேளை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், சில ஐடியாஸை கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் எனக்கு வயசு இல்லை, அனுபவம் இல்லை, நான் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தடையாயிடும். பாருங்கள், அதுக்கு ஞானம் இல்லாமல் செய்யுங்கன்னு சொல்ல. ஆனால் தேவன் உங்களை அழைச்சிருக்காருன்னா 1-2 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு எல்லார்ட்டையும் பேசவும் முடியாது. தப்பான ஆட்கள்கிட்ட போய் உங்கள் கனவு சொன்னீங்கன்னா அவ்வளோதான். யோசேப்பு போய் சொன்னார் பாருங்க சகோதரர்கிட்ட கனவை, உன்னை கொன்னே போட்டுறோம் பாரு அப்படின்ட்டான். ஏன்னா இந்த உலகத்தில் பொறாமை இதெல்லாம் வேறு இருக்குது. அதனால் ஒரு சிலர்கிட்ட தான் சொல்லணும், நிறைய பேர்கிட்ட சொல்லக்கூடாது தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்க கனவெல்லாம். ஆனால் ஒருத்தர்கிட்ட 1-2 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது நல்லது. இது இப்படி தேவன் நடத்துகிற மாதிரி தெரியுது, இது ஞானமா, இதில் போகலாமா, நான் கொஞ்சம் ஞானமுள்ள ஆட்கள், விசுவாசமுள்ள ஆட்கள், இப்போ தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார், இது ஞானமாக படுதுன்னா ஒரு ஸ்டெப் எடுங்க அந்த டைரெக்ஷனில். இதை நினச்சிக்கிட்டு ஒரு தடையாக நினச்சி, ஏன்னா தேவன் பாருங்கள் சில நேரம் அப்படி செய்கிறார். எரேமியாவை ஒரு வாலிபனாக இருக்கிறப்போ அழைக்கிறாரு. எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் எரேமியாட்ட பேசுகிறார் தேவன். நான் உன்னை 5ஆம் வசனத்தில், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். என்ன மாதிரி வார்த்தைகள் பாருங்கள். தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாலே நான் உன்னை அறிஞ்சிட்டேன், உன்னை பரிசுத்தம் பண்ணிட்டேன், பிரித்து எடுத்துட்டேன், உன்னை ஜாதிகளுக்கே தீர்க்கதரிசிகளாய் கட்டளையிட்டுட்டேன்.
எரேமியா என்ன சொல்கிறார் 6ஆம் வசனத்தில்? அப்பொழுது எரேமியா சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கிற ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாத ஆண்டவரே, நான் சின்ன பையன், என்ன போய் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசின்னு சொல்கிறேன். அப்போ தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க, 7ஆம் வசனம், ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, அதை சொல்லாதன்றார். நீ சின்ன பிள்ளைன்னு எனக்கு தெரியாதா? உன் வயசு எனக்கு தெரியாதா? இந்த மாதிரி தேவன்கிட்ட பேசுகிறவங்களாம் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, தேவனுக்கு என்னமோ தெரியாத மாதிரி பேசின்னு இருக்காங்க. ஆண்டவரே, நான் திக்குவாய் ஆண்டவரே, எனக்கு பேச்சு வராதே, ஆண்டவரே எனக்கு இது வராதே, உனக்கு தெரியாதா, நான் சிறியவன், ஆண்டவரே நான் சின்ன பிள்ளை, சொல்லாதன்றார். நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகள் எல்லாம் நீ பேசுவாயாக, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாரை கண்டு நீ பயப்பட வேண்டான்றாரு. அவங்களாம் முரட்டாட்டமான ஜனங்க தான், எத்தனையோ தீர்க்கதரிசியில் கொன்னவங்க ஆக்சுவலாக, அப்படியே சொல்கிறார், இயேசுவே சொல்கிறார் ஒரு இடத்துல. ஆனால் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். சாமுவேல் எடுத்துக்கோங்க, சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ தேவன் அவன்கிட்ட பேச தொடங்குறாரு. அந்த சின்ன பிள்ளையா சாமுவேல் மூலமாய் பெரிய வயசான ஒரு ஈலா என்ற ஒரு ஆசாரியன்ட்ட பேசுறாரு எலி. அல்லது தாவீது எடுத்துக்கோங்க, சின்ன வயசுலேயே அவனை ராஜாவாகும்படி அபிஷேகம் பண்ணாரு. சின்ன வயசுல அவன் கோலியாத்தோட போய் சண்டை போடுறான். அந்த நாட்டில் யாருமே கோலியாத்துக்கு முன்னால் நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லை அவங்களுக்கு. பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் வீரர்களுக்கெல்லாம் தைரியம் இல்லை, யாருமே செய்ய முடியாதுன்னு நினச்சி இந்த சின்ன பையன் செஞ்சுட்டான் போய். தானியேல் எடுத்துக்கோங்க, அவன் டீனேஜராக இருக்கிறப்போ அநேகமாக அவன் வந்து பாபிலோனுக்கு போயிருப்பான்றாங்க. சின்ன வயசுலேயே வந்து அவன் ராயல் அட்வைசர், அந்த ராஜாவுக்கு, பாபிலோனிய ராஜாவுக்கு ஒரு அட்வைசர் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் திமோத்தேயு ஒரு ஏரியாவுக்கே அவர் இன்சார்ஜாக இருந்தது போல் தெரியுது. பெரிய பொறுப்பு அவர் கொடுக்கப்பட்டது. பைபிளில் அவருடைய பேரில் 2 புத்தகம் இருக்குது, 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுன்னு. அதில் பவுலே சொல்கிறார், அங்கே 1 தீமோத்தேயுல பவுல் அவருக்கு சொல்கிறாரு, அவருக்கு சின்ன வயசு போல் இருக்குது, அதை சொல்லி காமிக்கிறார் பாருங்க. 1 தீமோத்தேயு 4:12, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ மாதிரியாக இரு. அதாவது நீ சின்ன வயசாக இருக்கிறதுனால மற்றவங்க உன்னை அசட்டை பண்ண விடாதன்றாரு. நீ அதை குறையாவும் நினைக்காத, மற்றவங்க உன்னை அதனால கீழ்த்தனமாக பார்க்குறது அதை விடாது, அதுக்கு இடம் கொடுக்காத. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ ஒரு விதமாக இருன்றார். எப்படி இரு? வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. உன் வயசை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்காது, அவங்களுக்கு முன்பாக ஒரு மாதிரியாக நெல்லு நீ. அப்போ அவங்க ஒன்று அசட்டை பண்ண மாட்டாங்க. ஸ்பர்ஜன், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் பற்றி ஏற்கனவே சொன்னேன்ல. அவர் என்னன்னா 1800ஆம் ஆண்டுகளில் வாழ்ந்தார், பிரசங்கம் பண்ணார், ஊழியம் செஞ்சார். லண்டனில் மிகப்பெரிய ஒரு சபை, 10,000 பேர் சபையில். அந்த காலத்தில் ஏங்க இது வந்து 150 வருஷம் முன்னாலங்க. கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கோங்க, மைக் இல்லை, மைக்கு இல்லை, ஸ்பீக்கரு இல்லை. ஆஃப்கோர்ஸ் அந்த காலத்துலாம் பில்டிங் அதுக்கேற்ற மாதிரி கட்டுவாங்க. என்ன இருந்தாலும் 10,000 பேருக்கு மைக் இல்லாமல் எப்படிங்க பேசுகிறது? 6,000 7,000 அட்டெண்டன்ஸ் இருந்தால் கூட பெரிய கூட்டம். ஒவ்வொரு வாரமும் அப்பேற்பட்ட கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணவர். அவருடைய பிரசங்கம் வந்து அந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணி முடிப்பாராம். வெள்ளிக்கிழமைக்குள்ளே அவருடைய பிரசங்கம் வந்து பிரிண்ட் ஆகி லண்டனில் எல்லா நியூஸ் ஸ்டாண்ட்ஸ்லேயும் விற்கப்படும். அடுத்த வாரம் அமெரிக்காவுக்கே போயிடும், அங்கே விற்கப்படுமா. ஒவ்வொரு வாரம் அவருடைய அப்படி ஒரு பிரசங்கியார். அவர் என்ன வயசில் பாஸ்டர் ஆனார் தெரியுமா உங்களுக்கு? 17-18 வயசு. அந்த வயசுலாம் பாஸ்டராக இருக்க முடியுமா? முடியாதுன்னு சொல்லுவாங்க மனிதர்கள். 17-18 வயசில் ஒரு சின்ன ஊரில், ஒரு வாட்டர் பீச் என்ற ஊரில் அவரை பாஸ்டர் அப்பாயின்ட் பண்ணாங்க. 19 வயசில் அவர் அதுக்குள்ளே அவர் பாப்புலர் ஆகிட்டார். எல்லாரும் பேசிக்கிறாங்க அவரை பற்றி. லண்டனில் அவரை பற்றி கேள்விப்பட்டு லண்டனில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு சபை, நியூ பார்க் ஸ்ட்ரீட் சர்ச்னு, அவரை வந்து பாஸ்டர் ஆகும்படி, அவங்களுக்கு பாஸ்டர் ஆகும்போது அழைச்சி அவரை பாஸ்டராக நியமிக்கிறாங்க. கூடி சீக்கிரமாக அவரை பர்மனன்ட் பாஸ்டர்னு தெரிவித்து 19 வயசில் லண்டன் நகரத்தில், அந்த காலத்தில் உலகத்தில் நம்பர் 1 நகரம் அது, அந்த நகரத்தில் மிக முக்கியமான சபையில் அவரை சீஃப் பாஸ்டராக அப்பாயின்ட் பண்ணி வாழ்நாள் முழுக்க அங்கே அவர் பாஸ்டராக இருந்தார். இதெல்லாம் சாத்தியமா? அந்த வயசில் தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை.
எனக்கு வயசு இல்லை, அனுபவம் இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு லிமிட்டே கிடையாது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எண்ணங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டாம். பாருங்கள், தேவன் உங்களை அழைச்சிருக்கிறாரா, உங்களுக்கு சில தரிசனங்களை கொடுக்குறாரா, சில கனவை கொடுத்துருக்காரா, உங்களை விரோதமாக நடத்துகிறாரா, உங்களுக்கு வாய்ப்பை தராரா, விசுவாசத்தோடு ஒரு ஸ்டெப் எடுங்க. இதெல்லாம் பெருசாக நினைக்காதீங்க. உலகமே ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் தேவன் உங்களை பயன்படுத்துவார். வாலிபர்களுக்கு சொல்கிறேன், என் வயசுக்கு இவ்வளோ தான் வரும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. தேவன் அந்த விதத்தில் லிமிட் பண்ணாதீங்க. தேவனே, எனக்காக நீர் என்ன வச்சிருக்கிறீர், நான் நம்ப ரெடி. உம்முடைய வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை முழுமையாக சுதந்திரிக்க ரெடி ஆண்டவரே, நீ சொல்கிறத நான் செய்ய ரெடி ஆண்டவரேன்னு சொல்லி உங்களே அவர்கிட்ட ஒப்படைங்க. உங்களை எப்படி அவர் பயன்படுத்துகிறான்னு பாருங்கள். வேணுக்குன்னே தேவன் இப்படி பண்ணுவார் பாருங்கள். சங்கீதம் 8:2 சங்கீதக்காரன் சொல்கிறான், பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். குழந்தை வாயிலிருந்து கூட அவர் பலனை உண்டு பண்ண முடியும், பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆகவே இதை ஏன் நான் எடுத்தேன்னா, இன்றைக்கி சிலருக்கு வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கிறதுனாலே அவங்க முன்னேற்றம் தடைப்படப்படுகிறது. எனக்கு தகுதி இல்லை, நான் எப்படி பாவம் செஞ்சிட்டேன், என்னாலலாம் திருந்தி வாழ முடியாது, என்ன மாதிரி ஆள் மாற முடியாது, எனக்கு வந்து டேலண்ட் இல்லை, இது முடியாது, வராது, எனக்கு நடக்காது, எனக்கு பேக்ரவுண்டு வீக்கு, அது வீக்கு, நான் வீக்கு, எனக்கு வயசு இல்லை, அனுபவம் இல்லை. இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குமானால் இது பொய் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்ல தான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணேன். இதை சத்தியத்தை வச்சு அகற்றி வாக்கு தத்தங்கள்னாலும் உங்கள் மனசை நிரப்பணும். மனசில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும். யூ நீட் டு திங்க் அபவுட் வாட் யூ ஆர் திங்கிங் அபவுட். என்னத்தை பற்றி திங்க் பண்ணுறீங்கன்னு திங்க் பண்ணணும். ஏன்னா சில நேரம் மனசில் கண்டதும் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, சொல்கிறாங்க ஒரு சராசரி மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 20,000 எண்ணம் மனசை கடந்து போதும். எத்தனை? சிலருக்கு அதிகமாக, சிலருக்கு குறைவா. 20,000 எண்ணங்க. அப்போ பாருங்கள், இன்றைக்கி நாளெல்லாம் உங்கள் மனசில் 20,000 எண்ணம் போயிருக்குது. என்ன தான் யோசித்தீங்களோ. சில நேரம் நம்ம கொஞ்சம் நின்று யோசிச்சு பார்க்கணும், என்ன தான் யோசிக்கிறேன் நான், என்ன தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கை அப்படி தாங்க போகும். ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படியோ அவன் வாழ்க்கையும் அப்படிதான். சிலருடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது அவங்களுடைய மைண்ட் செட், அவங்களுடைய எண்ணங்கள். அப்போ அதை வாட்ச் பண்ணணும், அதுக்கு காவல் வைக்கணும். பாருங்கள், வீட்டுக்கு வாட்ச்மேன் வைக்கிற மாதிரி இங்கே ஒரு வாட்ச்மேன், நீங்கள் தான் வாட்ச்மேன். நீங்கள் சும்மா எல்லாம் கண்ட எண்ணத்தையும் ஏற்றுக்க முடியாது. சிலதெல்லாம் அகற்றணும், வெளியேற்றணும். இல்லை, இது சரி கிடையாது. சிலதெல்லாம் குப்பையில் போடணும். நான் நினைக்கிறேன் பலருக்கு வந்து பாதி எண்ணங்கள் வந்து குப்பையில் போக வேண்டிய எண்ணங்கள் மைண்டை நிரப்பிக்கிட்டு இருக்கு. இதனாலேயே விசுவாசம் வேலை செய்யாது, முன்னேற்றம் வராது, ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. அப்போ இதை வந்து ஸ்பாட் பண்ணணும் பாருங்கள். இல்லை, இது சரி கிடையாது, இது சத்தியத்துக்கு முரண்பாடானது, வெளியேற்று. சத்தியத்தை கொண்டு மனசை நிரப்பணும். இதெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுட்டு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்துட்டு அதனால் மனசை நிரப்பணும். தேவன் சொல்லியிருக்கிறார், நான் இப்படி இருப்பேன், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறோன்னா இருக்க போகிறேன். நான் அவர் எனக்காக வச்சிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரிக்க போகிறேன். எல்லா ஆசீர்வாதங்களையும் மேக்சிமமாக நான் சுதந்திரிக்க போகிறேன். எவ்வளோ சுதந்திரிக்க முடியுமோ அவ்வளோ சுதந்திரிக்க போகிறேன். என் வாழ்க்கை இன்னும் மலரப்போகுது, முன்னேறப்போகுது. என் வேலையில் இன்னும் வெற்றியை பெற போகிறேன். என் குடும்பம் நல்லா இருக்க போகுது. பொருளாதாரத்தில் செழிப்பு எனக்கு வரப்போகுது. எல்லாமே நடக்க போகுதுன்னு இது உங்கள் மனசை நிரப்பட்டும். இப்படி ஒரு தரிசனத்தை உடையவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும். இதை நோக்கி போக வேண்டும். பாருங்கள், எண்ணத்தை மாற்றணுங்க. எண்ணத்தை மாற்றுறது எப்படிங்க? பேச்சை மாற்றணும். மைண்டில் கண்டதும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, வாயை திறந்து நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம். கார் திடீர்னு இப்படி தாறுமாறாக போச்சுன்னா எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வருவீங்க? ஸ்டியரிங் இப்படி பிடிச்சா கண்ட்ரோலில் வந்துடும். அந்த மாதிரி மைண்டு தாறுமாறாக போயிட்டு இருந்ததுன்னா ஸ்டியரிங் வந்து வாய் இல்லை, இது தப்புன்னு நீங்களே உங்களுக்கே சொல்லிக்கணும். வசனத்தை எடுக்கணும். இல்லை, வசனம் எப்படி சொல்லுது, ஆகவே நான் இப்படி நினைக்க மாட்டேன், இதை ஏற்றுக்க மாட்டேன், நான் மாறுவேன், நான் திருந்துவேன், நான் தேவனுடைய கிருபையினால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவேன், வேறு ஆசைகள் எனக்கு வரும், வேறு விதமாக வாழுவேன், நான் தேவன் எனக்காக வச்சுருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிப்பேன் அப்படின்னு வாய் திறந்து பேசும்போது எண்ணம் மாறிடும். பாருங்கள், பெச்சை மாற்றினீங்கன்னா எண்ணம்
மாறிவிடும். எண்ணத்தை மாற்றினீங்கன்னா வாழ்க்கையே மாறிவிடும். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எவ்வளோ ஞானத்தை அவருடைய வேதத்தில் நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. அதற்காக நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் இன்றைக்கு சிலது காண்பித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்களை வாட்ச் பண்ண நீர்தாம் கிருபை செய்வீராக. போக போக இன்னும் எங்களுடைய மனசு உம்முடைய இந்த சத்திய எண்ணங்களால் நிரம்பட்டும். குப்பையில் போக வேண்டிய எண்ணங்கள்லாம் அகற்றப்படட்டும். ஒன்றுத்துக்கும் உதவாத எண்ணங்கள், பிற்போக்கான எண்ணங்கள், முன்னேற்றத்தை தடை பண்ணுற எண்ணங்களை அடையாளப்படுத்தி அதை அகற்ற நீக்க உதவி செய்ய ஆண்டவரே. என் மைண்டின் மீது கண்ட்ரோல் எடுக்க உதவி செய்ய ஆண்டவரே. வாயின் வார்த்தைகளை அந்த விதத்தில் யூஸ் பண்ண எங்களை நடத்த ஆண்டவரே. வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு, வசனங்களை எடுத்துக்கொண்டு அதை வைத்து ஜெபிக்க, அதை வைத்து தியானிக்க இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் தியானமாய் இருக்கு நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாயை விட்டு பிரியாது இருக்க எங்களை நடத்தும் ஆண்டவரே. எங்களுடைய மனசையும் நிரப்பட்டும். அப்போ எங்கள் வாழ்க்கையும் முன்னேறும். நீர் எங்களுக்காக எவ்வளோ வச்சிருக்கிறீர், எவ்வளோ திட்டம் பண்ணியிருக்கிறீர். இதெல்லாம் நாங்கள் சுதந்தரிப்போம். தொடர்ந்து முன்னேறுவோம். விசுவாசத்தினால் நடப்போம். தொடர்ந்து உம்முடைய ஞானத்தை கொண்டு எங்களை நடத்தும். உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.